சுமார் 5 கிளைண்ட்ஸ் பார்க்குறேன், சேவை நாடிகளை பார்க்குறேன், என்கிட்ட வருவாங்க. இதில் இன்றைக்கு கவலைக்குரிய ஒரு விஷயம், சமகால பிரச்சனைகளை ஆய்வு செய்கிற ஒரு ஆளாக நான் இலங்கையில் நிற்கிறேன். அதுவும் முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனை என்னண்டா, ஆரம்ப காலத்தில் மக்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. இப்போ என்ன குடும்பம், நிறைய பேர் தனி குடும்பம். இந்த கூட்டு குடும்பத்தில் நாங்கள் செல்லுவோம் மத்தாக்கள்கிட்ட, எனக்கு இப்படி வலிக்குது இப்படின்னு. இப்போ யாரும் யாரோடையும் கதைக்க மாட்டாங்க, அவங்க தனியாக வாழுவாங்க. இப்போ இருக்கிறவங்களோட குழந்தைகள் தனியான ஒரு உலகத்தில் ரூமில் அடப்பட்டு, வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வந்தால் கூட போக மாட்டாங்க, கதைக்க மாட்டாங்க. கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். அதை கற்றுக்கொள்ளணும்டா கட்டாயம் இது மாதிரியான விழிப்புணர்வான ப்ரோக்ராம் உங்களுக்கு தேவை. நான் செல்கிற சில விஷயங்கள் உங்களை கண் கலங்க வைக்கும். இந்த சமூகத்தில், எங்களோட முஸ்லீம் சமூகத்தில் இப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்கிற ஆட்கள் இருக்கிறாங்களான்னு. என்ன கடைசிக்கு ChatGPTக்கு அடித்து என்ற வருத்தத்தை சென்னோன்னே அவங்க தான் அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை கொடுப்பாங்க. உம்மை மாதிரி இல்லை. அந்த பிள்ளைக்கு ஒரு காதல் தோல்வி வருகுது, அந்த காதல் தோல்வியை ஆரம்ப கட்டத்தில் சாட்சி மாற்ற, பெரியம்மா மாற்ற, சகோதரிகள்கிட்ட செல்லுவாங்க. இப்போ எப்படி ChatGPT அடிக்கிறது, நான் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும், அழகாக கைட் பண்ணிவிட்டு கடைசிக்கு ஒரு விஷயத்தை செல்லும். உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் உங்களை தற்கொலை செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்புதா இல்லையா? ஏன்னா உங்களோட அந்த பிள்ளைக்கு, அந்த ஜெனரேஷனுக்கு இந்த டிவைசஸ் ஆன உலகம் தான் அவங்கள வழி நடக்குது. இன்றைக்கு பெற்றோர் எல்லாம் வழி நடத்துறது. ஏன்னா அவங்களோட அந்த உறவு கூட. முதலாவது பெற்றோர்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இது மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அண்மையில் ஒரு மாணவன், இலங்கையில் சிங்கள சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் இணைய விளையாட்டில், கேம் அடிக்ஷனில் விளையாடி தோற்று போயிட்டார். அவர்கிட்ட அந்த கேமில் விளையாடி தோற்று போயிட்டார். தோற்று போயிட்டோன்னே அவரால் அதை தாங்க முடியாது. அவர் உம்மக்கிட்ட செல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட செல்ல மாட்டாங்க. இதை விஷயத்தை பப்ளிஷ் பண்ணுறது ChatGPT போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவோம், செயற்கை நுண்ணறிவு ஆப்ஸ் அளிக்குது. அவங்களோட கதைப்பாங்க. கதைச்சோ பிறகு என்ன விடயத்தை செல்கிறாங்கண்டா, உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது, சரியான தீர்வு உங்களோட உயிரை நீங்கள் மாய்த்து கொள்வது. உடனே மேலேருந்து கீழே பாஞ்சிட்டார். இது நான் ஒரு சம்பவம், இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான சம்பவங்கள் இந்த உலகம் முழுவதும் நடைபெறுகிறது. உண்மையில் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த டெக்னாலஜி நன்மை தான். ஆனால் அந்த நன்மையை விட பயங்கரமான அளவுக்கு எங்களோட பிள்ளைகள் மத்தியில் அது செல்வாக்கு செலுத்தி அவங்களோட வாழ்க்கையே மாற்றளவுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. முதலாவது அதை விளங்கி கொள்ளணும். ஏன் நான் இதை சொன்னேன்னா, உங்களுக்கும் உங்களோட பிள்ளைக்கும் இடையில ஒரு கேப் ஒன்று இருக்குது, இடைவெளி ஒன்று இருக்குது. அதுக்குத்தான் நாங்கள் செல்கிற பரம்பரை ரீதியான இடைவெளி உண்டு. இந்த பரம்பரை ரீதியான இடைவெளி தான் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில முரண்பாடுகளை கொண்டு வரும். நீங்கள் செல்றத அவங்க கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியா, நீங்கள் இதில் தலை போட வர வேணாம், உங்களோட காலம் அல்ல. இப்படி பேசுகிறாங்களா இல்லையா? சாதாரண கைவசத்துக்கும் பார்க்க நிறைய பிள்ளைகள் இப்படி பேரண்ட்ஸ் பேசுகிறாங்களா இல்லையான்னு. அப்போ களம்பில் குறவு போல இருக்குது. பொதுவாக நான் ஒரு ஆய்வாளனாக இருக்கிறேன், தெரியும். நிறைய பேரண்ட்ஸ் பாடசாலைகளில் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயம், பிள்ளைகள் சொல்கிற பேச்சு கேட்காது. இந்த காலத்து பிள்ளைகள் சொல்கிற பேச்சு கேட்காது. நல்ல தெளிவாக விளங்கி கொள்ளணும். இந்த ஜெனரேஷன் கேப் தான் முரண்பாடுகளுக்கு காரணம். அப்போ நாங்கள் சில விஷயங்களை அவங்களோட சாதாரணமாக இணைஞ்சி போகணும். இணைஞ்சி போகாட்டித்தான் உங்களோட புள்ள உங்களை புரிஞ்சு கொள்ள மாட்டான். என் உமக்கு வேலை எதை நேரமும் என்ன நொய்ந்து என் பின்னாலே தொந்தரவு படுத்திட்டு இருக்கிறது. சில புள்ளர் செல்லுவாங்க,
என் உம்மா என்ன ஒரே சந்தேக கண்ணில் பார்க்கறது, என் உம்மா என்னை பற்றி தான் தேடுறது. கட்டாயம் தேடும், தேடாமிக்க கூடாது. பட் நீங்களும் உங்களோட குழந்தைக்கும் இடையில நல்ல ஒரு உறவை வளர்த்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலாவது உங்களோட குழந்தையோட நல்ல ஒரு உறவு வளரணும். அந்த நல்ல உறவு என்ன செய்யும்டா உங்களுக்கும் பிள்ளைக்கு இடையில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரும். ஆகவே நீங்கள் யோசிச்சு பாருங்க, பேரண்ட்ஸ், இங்கிக்கிற பெற்றோர்கள், நீங்கள் யாரோட விளையாடிப்பீங்க? வெளி உலகத்தில் மண், தண்ணி, உறவுகள், நண்பர்கள். இப்போ உங்களோட புள்ள மண்ணோட விளையாடுதா, தண்ணியோட விளையாடுதா, வெளி மக்களோட புழங்குதா? நீங்கள் புழங்கினது ஃபிசிக்கல் வேர்ல்டு. இப்போ உங்களோட புள்ள புழங்குறது டிவைசஸ் வேர்ல்டு. அப்போ அவங்களோட பிரச்சனை வேறு, உங்களோட பிரச்சனை வேறு. முதலாவது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். அப்போ புள்ள நினைக்கிறது என் உமா கொண்டு தெரியா? அப்படி இல்லை. நீங்கள் வாழ்ந்த சூழல் வேறு. நீங்கள் முதல்ல அது புள்ளை எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ளணும். எனக்கு தெரியுமா, நீங்கள் செல்ல வர பிரச்சனை எனக்கு விளங்குது என்று உங்களோட புள்ள செல்றதை ரிஜெக்ட் பண்ணாமல் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு 100% உங்களோட புள்ளையை உங்களோட வலையில் போட்டுக்கொள்ளுது. இதால் என்ன நடக்குதுண்டா, இப்போ நான் அடுத்த இந்த டாப்பிக்கு வரேன், நீங்கள் தான் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறீங்க. வீட்டில் எந்த நேரமும் மனசுக்கு கஷ்டம், என்ன பிள்ளைய எப்படி வளர்க்குறது, அது செல்கிற பேச்சு கேட்குது இல்லையே, ப்ரெஷரே இல்லையா? புள்ள வளர்க்குறது ப்ரெஷரா இல்லையா? ப்ரெஷர் இல்லாதாக்கள் கையை தூக்குங்க பார்க்க. புள்ள வளர்க்குறது ஒரு ப்ரெஷருமே இல்லைன்றாக்கள் கையை தூக்குங்க பார்க்க. ஒட்டு மொத்தத்தில் எல்லாருக்கும் ப்ரெஷர் தான். ஏண்டா இந்த கேட்குற உலகம் அப்படித்தான். அந்த ப்ரெஷரை எப்படி கையாளுறன்றது தெரியும். இப்போ நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். இன்றைக்கி நான் முதலாவது பேச போகிற ஒரு விஷயம், இந்த டிவைசஸ் உலகத்தை பற்றி பேச போகிறேன். பெற்றோர் கவனமாக இருக்கணும். உங்களோட குழந்தை வளர்ந்து வர வயசில் இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபோன், லேப்டாப், டிவி இதில் எல்லாம் வளம் வராங்க, சுற்றி வளம் வராங்க. சுற்றி வளம் வரக்கொள்ளே அவங்க அதிலிருந்து தான் சில மெசேஜை எடுத்துக்கொள்கிறாங்க. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களோட உம்மோட கதைகள் அப்படித்தான் உங்களுக்கு கிடைச்சது நாலேஜ். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்க டிவைசஸில் கற்றுக்கொள்கிற விஷயம் அதுகள் தான் அவங்களோட நாலேஜுக்கு வரும். அண்மையில் எனக்கிட்ட ஒரு புள்ள வந்துச்சு. நான் நாத்து தான் சைனாலிருந்து பெய்திருந்தேன்ற ஒரு விஷயமாக நான் ஸ்ரீலங்காவுக்கு லேண்ட் ஆகினது நாத்து தான். அப்போ நான் போன கிழமைக்கு முந்தின கிழமை தான் கடைசா கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் போகிறண்டைக்கு 2 நாளைக்கு முதல்ல ஒரு புள்ள என்னை சந்திக்க வருகுது. மேடம், எனக்கு A லெவலில் எக்ஸாம் இருக்குது, ஆனால் எனக்கு எக்ஸாம் எழுதல. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? இல்லை மேடம், நான் பெஸ்ட்டாக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். என் உம்மாவும் வாப்பாவும் என்ன நம்பி டீக்கிறார். வாப்பா ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வாழ்கிறா, 3 மாதத்துக்கு ஒருக்க வாரா. உம்மா டீச்சர், மூத்த புள்ள, நல்லா படிக்கிற புள்ள, மாஷா அல்லா, எல்லாமே நல்லா ரிலீஜியஸ், நல்லாவே மார்க்கஸாய். ஆனால் உம்மா ஒரு தவறை விட்டுட்டா. என்ன தவறுண்டா, நான் எல்லாம் அந்த பிள்ளைய பார்த்துட்டு கடைசாக கேட்டேன், உம்மாவை கூப்பிட்டு, நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு ஒரு ரூமை கொடுத்து ரூமில் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தீங்களான்னு. ஓ மேடம், எப்போலேருந்து இந்த சுதந்திரத்தை கொடுத்தீங்க? எப்போ கொரோனா வந்துச்சோ அன்றிலிருந்து என் பிள்ளைக்கு ஃபோனில் ஆன்லைன் ஃபோன் கொடுத்தேன். ஆனால் எப்போவுமே அவன் நல்லா புக்ஸ் வாசிக்கிறா, ரீட் பண்ணுறா, எல்லாமே செய்கிறா, அப்செட் ஒன்று விலங்கல்லாண்டு. உண்மையில் அவன் நல்லா படிக்கிறா, ஃபோனில் தேடுறா, எல்லாமே ஓகே. ஆனால் அவக்கு வந்த பிரச்சனை என்னன்னு சொன்னாண்டா, சின்ன காலத்திலிருந்து அவக்கு யாருடைய வெளி உலகத்தோட தொடர்பு இல்லை. ஏன்னா அவள் வீட்டில் மூத்த புள்ள படிங்க படிங்க படிங்கன்னு ரூமில் ஃபோனையும் கொடுத்து புக்ஸையும் கொடுத்து அவள் எதை நேரம் அதில் படித்து ஃபோன்லேயும் நிறைய விஷயங்களை தேடி தேடி அவக்கு ஸ்கூல் அந்த படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வைத்திருச்சு. இப்போ A லெவல்லையும் கூட இந்த ப்ரொஜெக்ட்கள் ஸ்கூலில் வந்திக்குது. அந்த ஸ்கூல் போகாமல் ப்ரொஜெக்டில் படிக்கிற சிஸ்டம் உண்டு. கலம்பில் குறைவைக்கும் வேறு மாவட்டங்கள்லாம் கூட அப்படி வந்திக்குது. அப்போ பிள்ளைகள்லாம் உமாமார் ஆன்லைன்லேருந்து தான் A லெவல் படிக்க வைப்பாங்க.
அப்போ அந்த புள்ள பயோ சயின்ஸ் படிக்கிற புள்ள. இப்போ எனக்கிட்ட செல்லுது, மேடம் நான் ஆன்லைன் கிளாஸுக்கு உட்காந்தா அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு கீழே ஒரு அட்வர்டைஸ் வரும். அந்த அட்வர்டைஸில் எனக்கு விருப்பமான விஷயங்கள் வரக்கொள்ளே நான் குயிக்காக போய்த்து அதை கிளிக் பண்ணுவேன். ஆன்லைன் கிளாஸில் படிக்கலை, நான் அதில் வர விஷயங்களை தான் பார்த்து இருந்தேன். சுமார் 1 வருஷம் நான் சரியாக படிக்கலை. எனக்கு ஃபிசிக்ஸ் பாடம், கெமிஸ்ட்ரி பாடம் எக்ஸாம் செய்யலாம். என் உம்முக்கு இந்த விஷயத்தை சொன்னால் என் உம்மாவும் வாப்பாம் எப்படி தாங்கி கொள்ளும்னு செல்லல. என் வாப்பா கண்ணத்தை கிள்ளி நீ ஒரு டாக்டர் தான் என்று தான் என்னை வளர்த்த. இப்போ இந்த புள்ளைக்கு ஒரு ப்ரெஷராக இல்லையா, அழுத்தமாக இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவள் போன சிக்கினவளை எங்க? இப்போ நான் முதலாவது பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொன்னது, உங்களோட புள்ள எக்ஸாம் எழுதுறத பற்றி நீங்கள் ஒரு கனவு கொண்டு வைக்கவான். அவக்கு எக்ஸாமை மட்டும் எழுத வைங்க, 3 S எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட புள்ளையை நான் சரியாக்கி தருவேன். அவ எக்ஸாமை மட்டும் எழுத விடுங்க. அவக்கு என்ன நடந்தீங்கடா, அவள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஃபோனில் தேவையில்லாத அப்படின்னு சொன்னண்டா. இஸ்லாத்துலேயும் சில விஷயங்களை தேடணும், ஆனால் அதை எழுதினது யார்? புத்தகங்கள். எங்களோட மார்க்கத்துக்கு புறம்பான புத்தகங்களிக்கும் மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்களிக்கும் அந்த விஷயங்களை கற்று அவள் அவுட் ஆஃப் ரிலிஜனுக்கு விலகிட்டா. எனக்கிட்ட கேட்குறா, இந்த ஹபாய் ட்ரெஸ் கட்டாயம் இல்லையே மேடம். எந்த அளவுக்கு அவக்கு ஃபோன்லேருந்து பிழையான நாலேஜ் கிடைச்சிக்குது. அப்போ கடைசிக்கு அவள் அசஸ் பண்ணக்கொள்ள அவள் பாரிய ஒரு உளவியல் பிரச்சனைக்கு ஆளாகியிருந்தாள். இப்போ நான் அவங்களோட உண்மைக்கிட்ட சொன்னேன், புள்ள எக்ஸாம் எழுதுறது முக்கியம் இல்லை, புள்ளையை நீங்கள் கல்யாணம் முடித்து கொடுப்போம். ஆகவே திருமண வாழ்க்கைக்கு உகந்த ஒரு புள்ளையாக மாற்றுறது தான் நம்மளோட இருக்கிற புள்ளையோட சவால். புள்ளைய டாக்டர் ஆக்குறது அல்ல. ஏன்னா அவ்வளவுக்கு தாட்ஸ் பேட்டர்ன், சிந்தனையில் அவட டிஃபரெண்ட். நான் என்னத்துக்கு ஆண்களுக்கு கட்டுப்படணும், நான் என்னத்துக்கு அல்லாவை நம்பணும் என்ற வித்தியாசமான மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்கள் அவட தலையில் விழுந்திருந்துச்சு. இதை உருவாக்கினது, இதை ஃபீட் பண்ணினது டிவைசஸ். இப்போ உண்மை எவ்வளவு நாள் நினச்சிட்டு இருந்தா என் புள்ள புத்தகம் வாசிக்கிறா, படிக்கிறா, அறிவு சார்ந்த விஷயங்களை தான் கற்றுக்கொள்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்களும் பெற்றோரும் குழந்தைகளோட போட்டி போட்டுக்கொண்டு சில விஷயங்களை, நவீன கால பிரச்சனைகளை கற்றுக்கொள்ளணும். நீங்களும் அதற்கு சலித்தவர்கள் அல்ல, பெற்றோர்களும் சலித்தவர்கள் அல்ல. அப்போ அந்த பேரண்ட்ஸ் நான் செல்கிற விஷயத்தை கேட்டு அப்படி அழுதாங்க. உண்மையிலே அவங்களோட கனவு ஈந்துச்சு, என்ன மூத்த புள்ள டாக்டர் ஆகணும்ண்டு. எங்கே போய்த்து நின்றுச்சு? அப்போ நான் சொன்னேன், நீங்கள் செஞ்ச ஒரே ஒரு தவறு, புள்ள ரூமில் படிக்கிற என் புள்ள பயோ சயின்ஸில் O லெவலில் 9 எடுத்தா, A லெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கும்னு சொல்லி அவள் புள்ளைய ஒப்சர்வ் பண்ணல, அவள் அடிக்கலை. கடைசிக்கு ஒரு சைக்காலஜிஸ்டோட வந்து பேசினோம் பிறகு தான் அவட மனசை பற்றி புரிஞ்சுக்கணும். ஆனால் நான் தான் அடிக்கடி செல்கிறேன், உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கும். பிள்ளையின் ரூமில் போட்டு நிறைய பேரண்ட்ஸ் நான் இன்றைக்கு அவதானிக்கிறேன். நிறைய வீடுகளுக்கு போனால் சொல்லுவாங்க, ஏண்ட புள்ள ரூமில் படிக்கிறா, ஏண்ட புள்ள ரூமில் படிக்கிறா, அவள் பேச வர மாட்டான். என்ன PhD படிக்கிற புள்ள என்னென்னா நாளைக்குறை எக்ஸாம் முடிக்கிற ஸ்கூலில் புள்ள வந்து ரிலேஷன்ஸோடு பேச மாட்டான். இதை உருவாக்குறது யார்? பேரண்ட்ஸ். என் புள்ள படிக்கிற வர தேவையில்ல, இல்லை அம்மா யாரோ எங்களோட ரிலேட்டிவோடு வந்திக்குது, வந்து பேசிட்டு போய்த்து அவங்களோட நீங்கள் போய்த்து உட்காருங்க. கூடினது ஒரு 5 நிமிஷம் போகும். இந்த கலாச்சாரத்தை உருவாக்குறீங்களா இன்றைக்கு பேரண்ட்ஸ்? நான் நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட காண்றேன், புள்ள கூப்பிட மாட்டாங்க, புள்ள படிக்கிறேன். புள்ள படிக்கிறதும் இல்லாததும் அல்ல ஒருவனுக்கு தான் தெரியும். கட்டாயம் இன்றைக்கு உறவுகள் தூரமாகுது. கவலைக்குரிய ஒரு விஷயம், இன்றைக்கு உறவுகள் தூரமாகுது. புள்ளகளோட இந்த டிவைசஸான உலகம் உங்களோட உறவுகளை, நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி, பெரியம்மா, சாட்சி, நோ, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. கவலைக்குரிய ஒரு விஷயம். நீங்கள் உங்களோட வீட்டில், உங்களோட பக்கத்து வீட்டில் அவதானிங்க. நீங்கள் வாழ்கிற காலம் உங்களோட சாட்சி உங்களுக்கு எவ்வளோ பொண்டாயிந்திப்பு, உங்களோட பெரியம்மா உங்களுக்கு எவ்வளோ பொண்டாயிருக்கும். இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு சாட்சி பெரியம்மாட உறவு எவ்வளோ தூரம் விடு பாருங்க.
உறவுகளை பேன்றது இஸ்லாம் கூட வலியுறுத்துறது. நான் ஒரு சைக்காலஜிஸ்டாகவும் சொல்கிறேன், உறவுன்றது ஒரு மனசுக்கு ஆறுதல் தரக்கூடியது. எந்த கட்டத்திலே உறவுகளை பகச்சி கொள்ளாமல் உங்களோட உறவுகளை சரியாக கையாளுற திறன் உங்களுக்கு இருந்தால் தான் உங்களோட பிள்ளைக்கு வரும். நீங்கள் கோபம் வந்தால் கத்தி பேசுகிற ஒரு ஆளாக, நீங்கள் கோபம் வந்தால் சண்டை பிடிச்சிக்கிற ஒரு பேரண்ட்ஸாக, நீங்கள் கோபம் வந்தால் தூக்கி நிலத்தில் அடிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் 100% நான் ஒரு உளவியலாளராக சொல்கிறேன், உங்களோட பிள்ளையும் அதே வேலையை செய்யும். என்ன நான் பார்க்குறேன், நான் அனுபவத்தில் பேசுகிறேன். இது அண்மையில் ஒரு மதரசாலேருந்து ஒரு பிள்ளை என்கிட்ட வருகுது. அப்போ அந்த மதரசாலை போர்ட்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க, மேடம் கடைசி சான்ஸ் தான் இந்த பிள்ளைக்கு கொடுக்குறேன், இந்த பிள்ளையை நீங்கள் செஞ்சு தந்தால் நாங்கள் மதரசாக்கு எடுக்கிறோம், இல்லாட்டி நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த பிள்ளையால் மதரசாவில் சரியான சிக்கல், பாவம் 7ஆம் ஆண்டு புள்ள. இப்போ இந்த பிள்ளைய தூர பகுதியிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க, அன்றாதபுரம் அதுக்கும் அங்கல, நான் நீக்கிறது சென்ட்ரல் ப்ராவின்ஸ். இப்போ இந்த சின்ன புள்ள கூட்டிகிட்டு வந்து இந்த பிள்ளையோட கதைச்சி பார்த்துட்டு நான் மதரசா நிர்வாகத்துக்கும் கோல் அடிச்சுட்டு, இந்த பிள்ளையை நீங்கள் மதரசாவில் இந்த விளக்கக்கூடாது, நான் பொறுப்பெடுக்கிறேன், எனக்கு 3 மாதம் டைம் தாங்க அவக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு, நான் இந்த பிள்ளைய செஞ்சு தரேன். வாப்பா ஃபாரின்லேருந்து என்னை கோல் அடிக்கிறா, மேடம் நான் உங்களுக்கு எவ்வளோ சல்லி வேணுமென்றாலும் செலவழிக்க ரெடி, ஏண்ட பிள்ளையை நீங்கள் செஞ்சு தரோம். இப்போ உம்மாம்பார நான் குத்தமாக செல்றதல்ல, உம்மா ஃபேஸ் கவர். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நான் நினைக்கிறேன் நல்ல ஃபேமிலி. இப்போ நான் இந்த புள்ளையை அசஸ் பண்ணுறேன். அசஸ் பண்ணிட்டு போகக்கொள்ள அந்த புள்ளையோட பிரச்சனை என்னண்டா, மதரசால கோபம் வந்தால் கையில் ஈர சாமானால மற்ற பொம்பளை புழுக்களை தூக்கி அடிக்கிறது. இப்போ லாஸ்ட்டாக கையில் ஓட்ட பொட்டில் இருந்துச்சு, ஓட்ட பொட்டிலை தூக்கி இன்னொரு புள்ளை கடித்த நேரம் அது இடுப்பில் பட்டு காயம் நீளம் பதிச்சு. அப்போ அந்த பிரச்சனைக்கு பிறகு தான் அந்த புள்ளை எனக்கிட்ட அனுப்பினாங்க. இந்த புள்ளை அப்படி உருவாகிறதுக்கு முதல் காரணம் அவங்களோட தாய். என்ன ஒரு உளவியலாளருக்கு தெரியும், ஒரு புள்ளை உலகத்துக்கு வரும்போது வெள்ளை தாளாத்தான் வருது, வெள்ளை பேப்பர். நான் நினைக்கிறேன் இந்த மீட்டிங்கில் யாரும் தூங்க மாட்டாங்கன்னு, அதனால தான் சாப்பாட்டுக்கு போகிற என் ஸ்பீச்சை போட்டாங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன், நான் ஸ்ரீலங்காவில் இமாம்களுக்கான போர்டுக்கு லெக்சர் பண்ணுறேன், இலங்கையில் காதி போர்டுக்கு லெக்சர் பண்ணுறேன். எப்போ போனாலும் சாப்பாட்டுக்கு போகிறது தான் எந்த லெக்சரை போடுவாங்க. ஏன்னா மேடம் உங்களோட லெக்சரில் யாரும் தூங்க மாட்டாங்க. ரைட். இப்போ இந்த புள்ளை உலகத்துக்கு வரும்போது வெள்ளை பேப்பராக வருகிறது. வெள்ளை பேப்பராக வரக்கொள்ளே அந்த வெள்ளை பேப்பரில் கருப்பு டாட்ஸை உருவாக்குறது பெற்றோரை நாங்கள் எப்படி உருவாக்குறோம்? உங்களை பார்த்து தான் புள்ள செய்து. ஒரு உளவியலாளர் இருக்கிறார் ஆல்பர்ட் பந்துரால், அவர் செல்றாரு, புள்ள 3 விஷயத்தில் உலகத்தில் கற்றுக்கொள்ளுகுது. ஒன்று ஒப்சர்வேஷன், அவதானிப்பு. இப்போ உம்மா என்னத்தை செய்தோ அதை செய்யும், வாப்பா என்ன செய்தோ அதை புள்ள செய்யும். 2வது இமிட்டேஷன், போல கற்றுக்கொள்வது, உம்மா போலே செய்கிறது. அடுத்தது ரோல் மாடல், புள்ளைக்கு நீங்கள் தான் ஹீரோ. படங்களில் வாராக்கள் ஹீரோ இல்லை, 3, 4, 2 வயசுலேருந்து ஹீரோ. நீங்கள் ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுத்தா பாருங்கள், உங்களோட வாப்பா எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம் அதே போல தான் புள்ள ஹேர் ப்ரஷ்ஷால் தலை வரும். நீங்கள் எப்படி ஹிஜாபை இங்களை சுற்றி அங்களை சுற்றி குத்துறீங்களோ அதே போல் உங்களோட புள்ள கண்ணாடிக்கு முன்னால் நீ இப்படி குத்தும். அவதானிச்சுக்கிறீங்களா? இது நீங்கள் சொல்லி கொடுக்க மாட்டீங்க. இதுக்கு நாங்கள் உளவியலில் சொல்கிறது என்னண்டா, மிரரிங் நியூரான்ஸ். மிரரிங் நியூரான்ஸ்ன்றது உங்களோட ஒரு செயலை பார்த்து உங்களோட பிள்ளைகளோட களங்கள் என்ன செய்யும்டா அதை போல கற்றுக்கொள்ளும். அப்போ நீங்கள் கோபம் வார ஒரு உம்மாவாக, கோபம் வார ஒரு வாப்பவாக இருந்தால் 100% உங்களை போல தான் உங்களோட புள்ள வரும். தீர்மானிச்சு கொள்ளணும். இன்றைக்கு நிறைய ஆட்கள் சிறந்த கணவராக ஈக்கலும், ஆனால் ஈக்கிற பிரச்சனை இன்றைய பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக ஈக்கலும், அதே போல் சிறந்த மனைவியாக ஈக்கலும், சிறந்த தாயாக ஈக்கலாம்.
அதுதான் இன்றைக்கு பிரச்சனைகளுக்கு பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை. சரியா? நான் சொன்ன விஷயத்த ஆழமாக யோசிங்க. ஒன்று, ஆண்களுக்கு சிறந்த கணவராயிக்கலும், ஆனால் சிறந்த தந்தையாயிக்கிறதுக்கு கஷ்டம். பெண்களுக்கு சிறந்த மனைவி ஆயிக்கலும், ஆனால் சிறந்த தாயாக இருப்பதற்கு கஷ்டம். அப்படின்னு சொன்னாண்டா இந்த தாய் தந்தைன்ற ஸ்தானம் என்னது, கணவன் மனைவின்ற ஸ்தானம் தாய் தந்தை என்று வரக்கொள்ள பிழைச்சு. ஏண்டா நீங்கள் பிழையான நடத்தைகளோட திருமண வாழ்க்கைக்குள்ளுக்கு போகிறீங்க. இப்போ அந்த பெற்றோர் என்ன செய்கிறாண்டா, அந்த உம்மா வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் கையில் என்ன சாமான் நிற்குதோ தூக்கி அடித்து உடைக்கிறார். சுமார் 10 ஃபோன்களை உடைச்சிக்கிறார். வீட்டில் கிளாஸ் உடைச்சிக்கிறா, பிளேட் உடைச்சிக்கிறா. அப்போ புள்ள செல்லுது, மேடம் என் உம்மா கோபம் வந்தால் உம்மாமா அப்படித்தான் செய்கிறா. இது நோமல், பிள்ளைக்கு நோமல். மദ്രസാவில் நோமலா? மദ്രസാக்கு நோமலாகுமா? இது ஒரு டீவியன்ட் பிஹேவியர். இது ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர். இப்போ நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். கோபம் வர்றது பிரச்சனை இல்லை. ரசூலுக்கும் அவருடைய வாழ்க்கையில் 2-3 தடவைகள் கோபம் வந்ததாக வரலாறுகள் இருக்குது. ஆனால் ரசூல்லா எவ்வளோ அழகாக கோபத்தை வெளிப்படுத்தினார். கோபம் வர்றது மனிதன் இயல்பு. ஆனால் கோபத்தை ஆரோக்கியமான முறையில் வெளிப்படுத்தணும். கோபம் அன்ஹெல்தி, ஆரோக்கியமற்ற முறையில் வெளிப்படுத்தினா அது உங்களோட பிள்ளைய பாதிக்கும். இப்போ இந்த உம்மாவை அசஸ் பண்ணக்கொள்ளே உம்மா மன அழுத்தத்தால் மனச்சோர்வால் பாதிக்கப்பட்டிருந்தா. இப்போ எங்களோட பெண்களுக்கு நிறைய பேருக்கு தெரியா இது ஒரு நோய், இது ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்போ மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், மனச்சோர்வு, டிப்ரெஷன் இவ்வகையான விஷயங்களால் மனப்பதட்டம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கட்டாயம் உங்களோட குழந்தைகள உளவியல் ரீதியான பிரச்சனைகள் உருவாகும். ஏனெனில் இது நான் அனுபவத்தில் பார்க்கின்ற ஒரு உளவியலாளர். நிறைய ஆய்வுகள் செல்லுது, ரிசர்ச் எவிடன்ஸ். எந்த தாய்மார் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களோட குழந்தைகளும் அந்த பாதிப்பை எதிர்கொள்வார்கள். அப்போ இந்த உம்மாக்கு கோபம் வரத்துக்கு பிரதான காரணம் மனச்சோர்வு, மிச்ச நாள் டிப்ரெஷன், மருந்தை சரியாக குடிச்சிடல, ஹஸ்பண்டோட எத்தனை நேரம் வாக்குவாதம். ஹஸ்பண்ட் எனக்கு கால் பண்ணுறாரு, மேடம் என் வைஃப்ட பிரச்சனையை நீங்கள் முதலாவது பாருங்கள், என் வைஃபுக்கு நோயா பேயா? என் வைஃபுக்கு முதலாவது நோயா பேயா, ரெண்டாவது அதுக்கு பிறகு நான் அடுத்த ஸ்டெப்ஸை மூவ் ஆகுறேன். அப்புறம் நாங்கள் பிள்ளைய பார்ப்போம். எனக்கு நீங்கள் நோயா பேயான்னு மட்டும் சொல்லுங்கள். ஏண்டா பேயின்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு செலவழிச்சாச்சு. அந்த தாயத்து கட்டுறது, அந்த சிறுக்கு இஸ்லாத்தை விட்டு புறம்பான செய்கிற விஷயங்களுக்கு பெய்த்துட்டாங்க. பெய்த்து அதுக்கு நல்ல சல்லி செலவழிச்சிட்டு கடைசிக்கு யாரையோ ஒருத்தர் என்ன தேடி வந்திருக்கிறார். இப்போ நான் கால் பண்ணுறாரு, என் ஒய்ஃபுக்கு நோயா பேயான்னு மட்டும் சொல்லுங்க, நோயின்டா நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ நான் சொன்னேன், உங்களோட ஒய்ஃபோட பிரச்சனை இதுதான், உளவியல் ரீதியான பிரச்சனை, மனச்சோர்வு, நீண்டகால பிரச்சனை, மருந்து குடிக்கிறல. அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என் காதுக்கு அவள் ஒரு நாள் ட்ரிங்க் பொட்டில் ஒன்றால் வீசி அடித்த நேரம் காதில் பட்டு என் காதில் 8 தையல். இப்போ இந்த நோய்க்கு ட்ரீட் பண்ணாமல் இந்த குடும்பத்தில் புள்ள வளர்க்கலுமா? நல்லா பெண்கள் விளங்கி கொள்ளணும். இந்த நோய்க்கு ட்ரீட் பண்ணாமல் புள்ள வளர்க்கலுமா? புள்ள வளர்த்தா இப்போ யாருக்கு பாதிப்பு வருது? பிள்ளைக்கு தான் பாதிப்பு வரும். அதனால் பெண்கள் முதலாவது, நிறைய பெண்கள் நாங்கள் எல்லாருமே மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். ஸ்ட்ரெஸ் தான். இன்றைக்கு வாழ்க்கை பரபரப்பு தான். அங்கோடுறோம், இங்கோடுறோம், கடைக்கு போகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஹஸ்பண்ட் அனுப்பணும், பிள்ளைய அனுப்பணும். காலையில் எலும்பினாவே உஹது பத்ர் யுத்தம் மாதிரி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா? காலையில் 7:30க்கு முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறது உஹத் பத்ர் யுத்தம் ஆயிடும். அவ்வளோக்கு ஒரு பரபரப்பு. அந்த டைம் உங்களுக்கு அனுப்பிக்கொள்ளணும். அப்போ இப்படி சவால்களை எதிர்கொள்கிற நாங்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறோம். எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் இல்லை. நாங்கள் பெண்கள் இப்போ எங்களோட முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில் தொழில் செய்கிற பெண்களோட எண்ணிக்கை குறவு. நிறைய நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக நிற்கிறோம்.
இப்போ இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக நிற்க கொள்ள செல்லுவாங்க. உங்களுக்கு என்னத்துக்கு அப்பா ரெஸ்ட் உண்டு? நீங்கள் தானே 24 நேரம் திண்டுட்டு வீட்டில் டிவி பார்த்துட்டு வீட்டில் உட்காந்து கொண்டிருக்கிறீங்க. அப்படித்தான் நிறைய ஹஸ்பண்ட் மாதிரி செல்லுவாங்க. உங்களுக்கு என்னத்துக்கு? நீங்கள் வீட்டில் தானே இருக்கிறீங்க. நாங்கள் தான் 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சேலரி இல்லை, அப்படித்தானே? சம்பளம் இல்லை. ராவுக்குள்ளே முழிச்சாலும் நாங்கள் தான் பார்க்கணும். காலையில் சாப்பாடும் செய்யணும். ஆனால் அதை அழகாக ஹேண்டில் பண்ணலாம். அந்த அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் கொண்டு வந்தால், எங்களோட மனசுக்கு நாங்கள் அழுத்தம் இல்லாத இஸ்லாம் காட்டி தந்த நல்ல வழிமுறைகள் இருக்குது, அதை நாங்கள் பின்பற்ற தொடங்கினா எங்களோட வாழ்க்கை இலகுவாகும். நான் எப்போ உளவியலை படித்தனோ அதுக்கு பிறகு நான் இஸ்லாமிய உளவியல் கற்கை நெறி, இஸ்லாம் சைக்காலஜி என்ற ஒரு கற்கை நெறியை இந்தியாவில் கற்றுக்கொண்டேன். ஏன்னு சொன்னேன்டா, எனக்கு ஆசை வந்துச்சு. இந்த உளவியல் செல்கிற விஷயத்த ரசூல்லா எப்பயோ சொல்லி தந்துட்டு போயிட்டாரு. கோபம் வரக்கொள்ளே இஸ்லாம் என்ன செல்லுது? உட்கார்ந்தா எலும்புங்க, எலும்பிந்தா உட்காருங்க, தண்ணி ஒரு கிளாஸை குடிங்க, அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம்னு செல்லுங்க. சயின்ஸ் உளவியல் என்ன செல்லுதுண்டா, நீ உன்னோட மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணு. என்ன கோபம் வந்தால் உன்னோட மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணு, ஒரு இடத்துலேருந்து நீ நகர்ந்து போ. அப்போ ரசூல்லா சொன்னது உட்கார்ந்திருந்தா எலும்புங்க, எலும்பிந்தா உட்காருங்கன்றது அதுதான் சைக்காலஜி. சயின்ஸ் சொல்லுது கோபம் வந்தால் நீ நல்ல தண்ணியால் இல்லாட்டி ஐஸ் வாட்டரால் உன்னை முகத்தை கழுவோ, இல்லாட்டி கையில் ஐஸ் கட்டியை வச்சுக்கோ, இல்லாட்டி நல்லா தண்ணியில் ஒரு பாத்திங் குளிக்க செல்லுது. ஏண்டா உங்களோட உடம்புல உஷ்ணம் வெளியாகும். அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு தான் ரசூல்லா சொன்னார் தண்ணி ஒரு கிளாஸ் குடிங்கன்னு. நாங்கள் இங்கே சயின்ஸில் படிக்கிறோம், அவர் 1500 வருஷத்துக்கு முந்தி சொல்லி தந்தார். எவ்வளோ அழகான மார்க்கம், சுபஹானல்லா. நாங்கள் இஸ்லாத்தை தேடுறல, படிக்கிறல. அப்போ நான் நிறைய என் மனசு அவ்வளோ சந்தோஷப்படும். எங்கட இஸ்லாம் எப்போ சயின்ஸ் சொல்லி தந்திக்குது. இப்போ நான் இந்த புள்ளோட ஹிஸ்ட்ரி ஏன் சொன்னேன்டா, இந்த உம்மக்கு மன அழுத்தம் மட்டும் இல்லை பிரச்சனை. அந்த வாப்பை வெளிநாட்டில் இருக்கிறான், இங்கே வேறொரு கணவரோட தொடர்பு. சுபஹானல்லாஹ். இந்த உம்மக்கு 4 புள்ள, ஏற்கனவே தொடர்பாகிற கணவன் வைஃபுக்கு 5 புள்ள, எத்தனை மொத்தம் 9 புள்ள. இப்போ நான் இந்த உம்மை சொல்கிறா, மேடம் நான் அந்த மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ மாட்டேன், எனக்கு அந்த ஏற்கனவே எனக்கு தொடர்பாகிறால் என்னோட இரக்கம், ஸோ நான் அவரோட தான் வாழ போகிறேன். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பினேன், 9 புள்ளகளோட வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்க போகிறீங்க. ஒரு தாயா 9 புள்ளகளோட வாழ்க்கையை நாசக்க பார்க்க ஒத்தரல்ல, 2 ஃபேமிலியில். அந்த ஹஸ்பண்ட் செல்றாரு, மேடம் நான் என்ன செய்கிறது? உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெண்களோட கண்ணீரை மட்டும்தான், ஆனால் நான் நிறைய ஆண்களோட கண்ணீர்களை சுமந்திக்கிறேன். இன்றைக்கு நிறைய பெண்களை விட ஆண்கள் என் கிளினிக் சென்டரில் அழுகிறாங்க. என்னத்துக்கு? என் ஒய்ஃப் இன்னொரு ஆளோட தொடர்பாக ஆண்களும் நீக்கிறாங்க. அது அந்த காலத்துலேருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு கவலைக்குரிய விஷயம், பெண்கள் கல்யாணம் முடித்த திருமணம் முடித்த பெண்கள் நிறைய ஆண்களோட தேவையில்லாத உறவுகளில் சோஷியல் மீடியாவில் வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ உங்களோட புள்ள தவறு செய்கிறத உங்களால் எப்படி நிறுத்தேன்? அதான் நான் சொன்னேன், ஒரு மனைவியாக கேளும், ஆனால் தாயாக கேளும். என்ன உங்களோட நடத்த பிள்ளை சரியா? உங்களோட நடத்த அண்மையில் ஒரு புள்ள வார, அதுவும் நான் நினைக்கிறேன் போன வருஷம் உண்டு. நான் பேரூர் செல்லாமல் சில சம்பவங்களை எடுத்துக்காட்டாக செல்லலாம், மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக. அதுக்கு இஸ்லாம் அனுமதி தந்திக்குது. அப்போ அந்த பிள்ளை செல்றா, மேடம் ஒரு 6 மாதம் நிற்கும், நான் பரீட்சை எழுதணும், ஆனால் எனக்கு ராவைக்கு தூக்கம் போகல, சின்ன பிரச்சனை ஒன்றிக்குது. என்னம்மா? எனக்கு இன்னொரு பொடியனோட தொடர்பு ஒன்று வந்திக்குது, இப்போ அது 5 வருஷமாக இருக்குது, எனக்கு படித்த கஷ்டம். ரைட், ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? இல்லை மேடம் எனக்கு
என்ன செய்கிறன்றது விலங்கல்ல. ராவைக்கு இதை நினச்சி தூக்கம் போகிறல, எப்படி எக்ஸாம் எழுதுறது, பாஸ் ஆகுறது. ஏன்னா 2 வருஷமாக நான் படிக்கவே இல்லை. ஃபோனில் அவருக்கு செக் பண்ணுறது, மெசேஜ் போடுறது, இப்படி தான் என் வாழ்க்கை கழிஞ்சிக்குது. நிறைய பிள்ளைகள் எக்ஸாம் எழுத கொள்ள நல்லா ஜொலி பண்ணிட்டு 6 மாதத்தில் 3 மாதத்தில் இந்த எக்ஸாம் ஃபோபியா, எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இப்படியெல்லாம் வரும் இந்த பிரச்சனைகளால். இது மட்டுமல்ல, இதுவும் ஒரு காரணம். அது உங்களுக்கு தெரியும், பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். யூ டோன்ட் நோ தட். ஒரு சைக்காலஜிஸ்டாக நாங்கள் அவங்களோட கதைச்ச கொள்ள விளங்கும். இப்போ செல்லுவாங்க. இப்போ அந்த புள்ள செல்லுது, சரி எல்லாம் கதைச்சி முடிஞ்சிட்டு ரூம்லேருந்து வெளியே போகுது. பேத்துட்டு இன்னொருக்கு என் ரூமை தட்டுது. மேடம், நான் உன்னை செல்ல மறந்துட்டேன். என்ன, எனக்கு இதே நேரத்தில் இன்னொருத்தருடன் ஒரு 6 மாதம் தொடர் கொண்டு வந்துச்சு. இப்போ தூக்கம் போகுமா? ஒத்தரை சமாளிக்கிறதே இந்த காலத்தில் பெரிய பாடு. அப்போ இன்னொருத்தரோட தொடர்பு வந்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த காலத்தில் தான் ஒத்தருக்கு ஒருத்தி. ஆனால் இந்த காலத்தில் பயங்கரம். பெண்களும் தான் ஆண்களும் தான், ஒத்தரோட இல்லை. ஒரு ஆளுக்கு 4 பேர், ஒரு ஆளுக்கு 3 பேர். பயங்கரமான விஷயம் என்ன, நான் அதை டெய்லி பார்க்குறேன் புள்ளகளை. இப்போ ரூம்லேருந்து வெளியே போயிட்டு வந்த புள்ள, மேடம் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட செல்ல மறந்துட்டேன், எனக்கு இன்னொருத்தரோட தொடர்பு வந்திக்குது 6 மாதம். ஆனால் நான் அவரை தான் கல்யாணம் முடிச்சேன். நான் கேட்டேன், அப்போ 5 வருஷமாக பழகினேன், அவர் தான் இவருக்கு கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் கொடுத்து செலவழிச்சுக்கிறேன். இல்லை, அவரை விட எனக்கு இவர் நல்ல. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் இல்லையா? நீங்கள் ஹராமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அதை ஹலாலாக்கிக்கோங்க. ஸ்ரீலங்காவில் மற்ற கவுன்சிலர்ஸ் எப்படியோ தெரியா, நானும் கொஞ்சம் ரிலீஜியஸ் சைட் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஆள். ஆனால் நான் இந்த இஸ்லாமிக்கு புறம்பான விஷயங்களை கவுன்சிலிங் செய்ய மாட்டேன். எனக்கு சில எதிர்ப்புகள், சவால்கள் வந்தாலும் நான் மார்க்கத்தை பேசுவேன். இது பிழை, இது ஹராம். மற்ற கவுன்சிலர்ஸ் பேசுகிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியா, பட் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் முகத்துக்கே செல்லுவேன். நீங்கள் ஹராத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, எப்படி உங்களோட துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்? நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸுக்கு துரோகம் செய்கிறீங்க, நம்பிக்கைக்கு துரோகம். எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் சிறுசிலிங்க உங்களோட பிள்ளைகளுக்கு சில மார்க்க ரீதியான சில நம்பிக்கை விஷயங்களை தலையில் போடுங்க. போட்டால் கட்டாயம் விலக மாட்டாங்க. இப்போ இந்த புள்ள செல்லுது, அந்த போயை தான் முடிக்கணும். சரி, அப்போ நான் கேட்டேன், ஏம்மா நீங்கள் 2 பேர்கிட்ட வாழ்க்கையில் விளையாடுறீங்கன்னு. அந்த புள்ள சொன்ன பதில் என்னை மெய் சிலிர்க்க வச்சுச்சு. மேடம், என் உம்மா என் வாப்பாவோட வாழ்றேன், என் உம்மாக்கு 5-6 பேர் இருக்கு. இப்போ நான் கேட்டேன், இதை எப்படிம்மா நீங்கள் சொல்கிறீங்க எனக்கிட்ட, நான் எப்படி நம்புகிறேன்? இல்லை, என் உம்மோட ஃபோனை நான் லேப்டாப்புக்கு ஹேக் பண்ணி என் உம்மோட ஃபோனுக்கு வர மெசேஜ் அவ்வளவே நான் பார்க்குறேன். இன்றைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு. என் உம்மோட ஃபோனுக்கு வர மெசேஜ் அவ்வளவே நான் 2 வருஷமாக ஹேக் பண்ணி என் ஃபோனில் வச்சுட்டிருக்கிறேன். உமக்கு தெரியும், உம்மா சில டைமுக்கு வீட்லேருந்து வெளியே போகிறேன்னு போய் சொல்லிட்டு அவங்களோட போகிறாங்க. இப்படியான பெற்றோர்ட குழந்தைகளுக்கு தான் இந்த மனப்பாங்குகள் வரும். அப்போ அந்த புள்ள 2 பேரோட பழகிறது சர்வசாதாரணம். அது அந்த புள்ளைக்கு பிரச்சனையாக தென்படாது. எங்களுக்கு பிரச்சனையாக தென்பட்டாலும் அந்த புள்ள வாழ்ந்த சூழல்ல, அந்த புள்ளையோட உலகத்தில் அது ஒரு பிரச்சனை அல்ல. என் உண்மையே 5 பேரோட போகிறேன்டா, நான் 2 பேரோட பழகிறது சின்ன விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சிறந்த திருமணத்துக்கு முதல்ல உங்களோட பிள்ளைகள்கிட்ட பிள்ளைகளை இனங்கண்டா கட்டாயம் திருத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. உங்களோட புள்ள கோபம் சாம நடைக்கிற ஒரு புள்ளையா இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும். இன்றைக்கு அதிகமான விவாகரத்துக்கள் நடைபெறுகிறது தெரியுமா? எங்களோட முஸ்லீம் சமூகத்தில். அதுவும் திருமணம் முடித்து 5 வருட காலத்துக்குள்ளுக்கு விவாகரத்துக்களோட எண்ணிக்கை அதிகம். இலங்கையில ஜம்சம் ஃபவுண்டேஷனால் நிறைய ப்ரோக்ராம்கள் நடத்துகிறது. ஒரு ஜம்சம் ஃபவுண்டேஷனில் ஒரு வளவாளராக நிற்கிறேன் நான். அதில் ஸ்ரீலங்காவோட காதி போர்டுக்கு அண்மையில் விரிவுரை பண்ணிட்டீங்க போல
இந்த ஒவ்வொரு ஏரியா காதி போர்டு வருவாங்க, அதே மாதிரி இமாம்கள் வருவாங்க. லாஸ்ட்டாக வந்தது கலம்பு டிஸ்ட்ரிக்ட் இமாம்கள். அவங்களோட ஏரியாட நான் டிவோர்ஸ் ரேட்டை காட்டுவேன். இன்றைக்கு இதில் அதிகமாக போகிறது ஃபசுக், டிவோர்ஸ் இல்லை, ஃபசுக்குன்ற என்ன, பெண்கள் விவாகரத்து செய்கிறது ஆண்கள். ஒரு வருஷத்தில் 500 விவாகரத்தில் பெண்கள் 350 ஃபசுகு செய்வாங்க. கவலைக்குரிய விஷயம். ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்கள் தான் தலாக் சென்னாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு பின்னால். இது மாதிரியான பிரச்சனைகள் தான் திருமண வாழ்க்கையில் முட்டுது. அதுக்கு காரணம் பெற்றோர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நாங்கள் எந்த விதத்தில் எங்கட குறைக்குது புள்ள வளர்க்க கொள்ள, எனக்கிட்ட முதல்ல என்ன குறைக்குது, அந்த குறையை நான் திருத்தி கொண்டால் 100% என் புள்ள சரியாகும். இப்போ நீங்கள் நிறைய, நான் கம்பஹா டிஸ்ட்ரிக்ட் காதிக்கோடு டே, நான் நினைக்கிறேன் இந்த மாளிகாவத்தை வெள்ளவத்தை அந்த ஏரியாவில் கம்பஹா டிஸ்ட்ரிக்ட் காதிக்கோடு கட்டுக்கஸ் தோட்ட காதி போர்டு டே கேசஸை சைக்காலஜிஸ்ட்டுக்கு ரெஃபர் பண்ணினா நான் பார்க்குறது அதான் அந்த ஏரியா காதி போர்டு டே. அப்போ நிறைய பிரச்சனைகள் வரும். வரக்குள்ள இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கலாம்னு உளவியல் ரீதியாக சயின்டிஃபிக்காக யோசிக்கக்குள்ள தான் விளங்குது. பில அங்கே ரூட் கோஸ் ஆழமான வேற எங்கே இருக்குதுன்னா குடும்பத்தோட தாய்மார்ட்ட பெற்றோர்கிட்ட தான் நீக்குது. கவலைக்குரிய விஷயம். இன்றைக்கு பெண்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழும்புறாங்க? உங்களோட பிள்ளைகளெல்லாம் லீவு நாளுண்டா எத்தனை மணியாங்காட்டி தூங்குவாங்க? 7 o'clock எழும்புவாங்களா? யாராவது கையை தூக்குங்க பார்க்க. என் பிள்ளை 6 மணிக்கு 7 மணிக்கு காலையில் எழும்புறா. சொல்லுங்க பார்க்க. இன்றைக்கு விவாகரத்துக்களுக்கு நிறைய காரணம் என்னான்னு சொன்னாண்டா, என்ன காரணம் விவாகரத்துக்களுக்கு? எங்களோட பிள்ளைக்கு நல்ல பிரியாணி போட தெரியும், எங்களோட பிள்ளைக்கு நல்ல ஃப்ரைட் ரைஸ் போட தெரியும், கேக் போட தெரியும். ஆனால் மாப்பிள்ளைக்கு டைமுக்கு தேவையான சாப்பாட்டை செஞ்சு கொடுக்க தெரியா, கைக்கு டீயை ஊற்றி கொடுக்க தெரியா, க்ளீன் பண்ண தெரியா. இதுதான் பிரச்சனைக்குரிய காரணம். ஃப்ரைட் ரைஸ் போடவும் பிரியாணி போடவும் தான் கற்றுக் கொடுத்ததே தவிர வாழ்க்கைக்கான கலையை கொடுக்கல பெற்றோர்கள். கல்வி கல்வி கல்வின்னு புள்ளகளை படி படி படின்னு அனுப்புறதை தவிர படித்து முடிஞ்சு வந்த பிறகு அங்கே கல்வி மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனை. நிறைய படித்த ஆட்கள் டிவோர்ஸ் பண்ணுறாங்க. சமகால பிரச்சனை பெண்கள்கிட்ட. படித்த பெண்கள் டிவோர்ஸ் பண்ணுறாங்க. படித்த பெண்களுக்கு படித்த கணவர்கள் இல்லை. ஏன்? பெற்றோர்கள் படி படி படின்னு அனுப்பினதே தவிர கிச்சன் டிபார்ட்மெண்ட்டை பழக்கல்ல. மனசை தொட்டு கேளுங்க, என் பிள்ளைக்கு நான் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டை பழக்கிக்கிறேன்னா நிறைய ஆண்கள் அழுவாங்க. மேடம் எனக்கு டைமுக்கு டீ ஊற்றி தாரல, டைமுக்கு என் ட்ரெஸ்ஸை கழுவி தாரல, மேடம் டைமுக்கு என் வேலையை செஞ்சு தர மாட்டாங்க. அண்மையில் ஒரு காதி கேஸில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த மனைவி கணவனை பசுகு செய்யணும்னு தான் கேஸ் பண்ணிருந்துச்சு. இப்போ இதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கொள்ள அந்த புள்ள எனக்கு நீங்கள் 1.5 லட்சம் சல்லி தரும் மந்த்லி. இந்த மாப்பிள்ளை நல்ல வசதியானால் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 1.5 லட்சம் சல்லி தரும். ரைட், உங்களுக்கு 1.5 லட்சம் 2 பிள்ளைக்கு தரேன். திருப்பி அவள் ரிக்வெஸ்ட் பண்ணுறான், மேடம் எனக்கு ஒரு நனி வேணும். நனிண்டா என்ன? சேவண்ட். அப்போ அதுக்கு ஒரு 40,000. என்னம்மா உங்களுக்கு புள்ள வளர்க்கலவா? இல்லை மேடம் கஷ்டம், 2 பிள்ளைய வளர்க்குறது தனியாக கஷ்டம். அப்போ மாப்பிள்ளை செல்றா, மேடம் நான் 2 லட்சம் கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணமும் முடிக்கணும், என் வாழ்க்கை பிடிக்கு. நிறைய கேஸுகளை பார்க்கும்போது கவலைக்குரிய விஷயம். பெண்களுக்கு இன்றைக்கு இருக்கிற சமகால பிரச்சனை வாழ்க்கைக்குரியான கல்வியாக குறைஞ்சி வைத்திக்குது. கடையில் சாப்பிட்றான்னா அப்படி சந்தோஷம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. அவுட்டிங் போகிறேன்டா, நானும் அந்த ஜென்ரேஷனில் உள்ள ஒரு ஆள் தான்.
ஆனால் நாங்கள் எங்களை லிமிட் பண்ணிக்கணும். என்னது, கடையில் சாப்பிட்றோன்னா மந்த்லி ஒருக்கா இல்லாட்டி 2 தடவை, இட்ஸ் ஓகே மேடம். ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு கிழமை கூட்டிகிட்டு போகட்டி முகம் விடியாது. இதெல்லாம் ஆண்கள் செல்கிற விஷயம். வீட்டில் பலாயா போடுவா, டீ ஊற்றி தரமாட்டேன், இன்றைக்கி நான் சாப்பாடு செய்யலை. வீட்டில் என்னது உணவு பயிஷ்கரிப்பு போராட்டம். பெண்கள் கொஞ்சம் மாப்பிள்ளையோட கோவிச்சு கொண்டா இன்றைக்கு உங்களுக்கு சாப்பாடு இல்லை. இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பிரச்சனை இது. உங்களோட பிரச்சனை தலைமுறையெல்லாம் இன்றைக்கு புதுசான. அப்போ இப்படியான குழந்தைகளை உருவாக்குற நாங்கள் தான், பெற்றோர்கள் தான். கட்டாயம் உங்களோட பிள்ளைகளுக்கு 10 மணிக்கு எழும்புகிற குழந்தைகளாக வளர்க்க வானம் என்ற நிறைய ப்ரோக்ராமில் செல்கிறேன். இதுக்கும் உளவியல் ரீதியான பிரச்சனைக்கும், இன்றைக்கு விவாகரத்துக்கள் போகிறதுக்கும், குடும்பங்களில் பிரச்சனைகள் வரத்துக்கும், பெண்கள் மன அழுத்தத்தை எதிர்கொள்கிறதுக்கும் பகல் 10-11 மணிக்கு எழும்புறது என்ன எங்களோட வார்த்தை ஒன்று சொல்லுவோம், முசீபத்தா? உங்களோட உடம்புல இன்றைக்கு இரவெல்லாம் பகலாக மாறிக்குது, பகலெல்லாம் இரவாக மாறிக்குது. பொம்பளை புள்ள மட்டும் இல்லை, ஆம்பளை புள்ள. எனக்கிட்ட வார ஒவ்வொரு பிள்ளைகிட்டமே கேட்டா, மேடம் நாங்கள் 10 மணிக்கு தான் எழும்புறோம். 10 மணிக்கு எழும்புற ஒரு பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு போயிட்டு வேலைக்கு போகிற கணவனுக்கு எப்படி சாப்பாடு 7 மணிக்கு செஞ்சு கொடுக்கலாம்? உங்களோட உடம்ப பிள்ளைய 20 வருஷம் 10 மணிக்கு எழும்புற ஒரு பிள்ளைய வளர்த்துட்டு நீ போயிட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுண்டா, அந்த புள்ள செய்யாது. அதை குத்தத்தை சுமக்கணும் பெற்றோர். நீங்கள் வளர்க்கல, அது சும்மா தானாக வளர்ந்துட்டு. ஏண்டா உடம்பு பழகுது. நாங்கள் செல்லுவோம் விஞ்ஞானத்தில் இயற்கை கடிகாரம் எங்களோட உடம்புல ஒண்டிக்குது. சேக்காடியம் ரிதம், பயாலஜிக்கல் கிளாக். எங்களோட உடம்பை இறைவன் படைச்சிக்கிறான். இரவாக கொள்ள தூங்கணும், காலையில் சூரியன் வெளிச்சம் வரக்குள்ள எழும்பணும். இன்றைக்கு இருக்கிற சமூகம், இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இரவாக கொள்ள முழிச்சு கொள்றாங்க. நைட் அவுல், இரவு ஆந்தைகள். பகலாக கொள்ள தூங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. இப்போ நீங்கள் நைட்டாக கொள்ள முழிச்சு கொண்டா என்ன நடக்குது? உங்களோட உடம்பு ஓய்வுக்கு பழகாது. உங்களோட உடம்பு 10 மணியிலிருந்து சாதாரணமாக ஓய்வு எடுக்கும். உங்களோட லிவர், ஈரல், சுவாசப்பை, கிட்னி இதெல்லாம் ஃபங்க்ஷன் ரெஸ்ட் ஆகும். இறைவன் எல்லாருக்கும் ஓய்வை படைச்சிக்கிறான். அந்த உறுப்புகளுக்கான ஓய்வை உங்களுக்கு தெரியும். காலங்கள் மீது சத்தியமாக அந்த சூறாக்கள்ல இரவு வேலையை பற்றி இஸ்லாம் செல்லுது. அப்போ அந்த ஓய்வுக்காக படைக்கப்பட்ட இரவை நீங்கள் முழிச்சு கொண்டு ஃபோன் யூஸ் பண்ணி கொண்டு கதைச்சி கொண்டு வெளியில் ஸ்ட்ரீட் ஹட்டுகளுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொண்டு ஹெவி ஃபுட்டை சாப்பிட்டு கொண்டு உங்களோட வாழ்க்கையோட ஸ்ட்ரக்சரை மாற்றுறீங்க. இது தூக்கம் முழிச்ச உங்களோட உடம்புல கோர்ட்டிசோல் என்ற ஒரு வகையான நெகட்டிவ் ஹோமோன் சுரக்குது. இந்த நெகட்டிவ் ஹோமோன் சுரக்க உங்களுக்குள்ளுக்கு மன அழுத்தம் வரும், ஓவர் திங்கிங் வரும், பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம், எதை எடுத்தாலும் கோபம் வரும். ஏன்னா உங்களோட உடம்புல கோர்ட்டிசோல் கூட, ராவைக்கு தூக்கம் வரத்துல குறவு. இப்போ என்ன நடக்குது? டக்குன்னு கோபம் வரும், இரிட்டேட் ஆகும், அழுப்பும். காலையில் உங்களுக்கு எலும்பேலாம். சொபவு தொழுகிறாங்களோ இல்லையோ தெரியா, காலையில் எலும்ப கஷ்டம். இப்போ 10-11 மணிக்கு பழகினா உங்களோட உடம்புல இருக்கிற கிளாக், பயாலஜிக்கல் கிளாக், அந்த உயிர் கடிகாரம் ராவைக்கு 3 மணிக்கு 2 மணிக்கு தான் தூங்கணும், பகலைக்கு 10 மணிக்கு தான் எழும்பணும்னு அது பழக்கப்பட்டாச்சு 20-25 வருஷமா. திடீர்னு நீங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னு கணவன் நீ சாப்பாடு செஞ்சுதாண்டா அவளால் செய்யலை. இதுக்கு யார் காரணம்? இப்போ செல்லுங்க, உங்களோட பிள்ளையா நீங்கள யாரு குத்தத்தை சுமக்கிறது? நல்லா கற்றுக்கொள்ளும். அண்மையில் ஒரு கிளைண்ட் வாரேன், மேடம் என் மாப்பிள்ளைக்கும் எனக்கும் பிரச்சனை ஒரே இடத்துல தான் வாரேன். எந்த இடமுமா? பிள்ளைய காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பஸ் எதனாலும் மிஸ் ஆகும்.
புள்ளே காலைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பஸ் எதனால மிஸ் ஆகுது. பஸ் மிஸ் ஆக காரணம் என்ன? புள்ள காலை மேடம் எனக்கு எழும்ப கஷ்டம். சின்னத்துலேருந்து நான் 10-11 மணிக்கு தான் எழும்பினேன். நான் அப்படி ஃப்ரீயாக தூங்கி பழகிட்டேன். இன்னொரு பெண் வாரம் பெண்ணில் நான் அண்மையில் பாடசாலை ஒன்றில் ஆய்வுக்காக போய்த்திருந்தேன். அப்போ அந்த பாடசாலையில் இந்த இலவச உணவு அறிமுகப்படுத்தப்படுறதுக்கு முதல்ல ஒரு புள்ள டீச்சர் சொல்லுது, மேடம் இந்த புள்ள எதனாலும் ஸ்கூலுக்கு பனிஸ் தான் கொண்டு வர, வேறொரு சாப்பாடும் கொண்டு வர, காலையில் பனிஸ் மட்டும் தான் சாப்பாடு. இப்போ நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கூப்பிட்டு கேட்குறேன், பனிஸ் எதனாலும் வேமா பனிஸ் கொண்டு வர? இல்லை மேடம், எங்களோட உண்மைக்கு வெள்ளனை 8 மணியாங்காட்டி ஃப்ரீ டேட்டா இருக்குது ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு, அதனால் எனக்கு பனிஸை வாங்கித்தார். என்ன விஷயம்? இப்போ புள்ள என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், அவங்களுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே தெரியும். அவங்களை ஆளாக்குறது, உருவாக்குது, சிற்பிகளாக செதுக்குவது பெற்றோர்கள். நீங்கள் முதலிடம், இரண்டாவதுதான் பாடசாலை, முதல் ஏஜென்ட் ஃபேமிலி, ரெண்டாவது ஏஜென்ட் பாடசாலை, மூணாவது தான் சமூகம், நாடு, ஊர் எல்லாம் வரும். இப்போ முதல் ஏஜென்ட் பெற்றோர்கள் தான். இப்போ யோசிச்சுக்கோங்க. அப்போ உங்களோட வடிவம், உங்களோட சாயல் கட்டாயம் உங்களோட குழந்தை தீக்கும். நீங்கள் என்ன தவறு விடுறீங்களோ நான் இதெல்லாம் ஆதாரபூர்வமாக நான் பார்த்த சில கேசஸை உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு உளவியலாளராக. ஆகவே நீங்கள் என்ன மிஸ்டேக் விடுறீங்களோ அதை உங்களோட புள்ள செய்யும். இன்றைக்கு பெண்கள் எதிர்நோக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன? எல்லா பொம்பளைகளும் வெள்ளையாகி கொண்டு போகிறது. எல்லா பெண்களும் வெள்ளையாகி கொண்டு போகிறது. அண்மையில் ஒரு கல்யாணம் பேசுகிற ஒரு பாய் ஒன்று வந்து எனக்கு இதை கேட்குறா, மேடம் க்ரீம் பூசாத ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படி செலக்ட் பண்ணுறது? மேடம் க்ரீம் பூசாத ஒரு பொம்பளை பிள்ளைய இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல சில பாஷைகள் இருக்குது. பாஷாண்டா மொழி, டேர்ம்ஸ், அதுக்கு சொல்லுவாங்க பொட்டி அடிச்சுட்டு வாங்க. ஸ்கூலில் சில 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பிள்ளை டீச்சர்ஸை பார்த்துட்டு, அல்ல பொட்டி வார மச்சான், நான் என்ன ஸ்கூல் ப்ரோக்ராம் செய்ய போகிறேன், சின்ன கிரேட் 6 புள்ள டீச்சர்ஸை பார்த்துட்டு பொட்டி வார. இன்றைக்கு அப்போ நிறைய ஆண்களுக்கு பிரச்சனை ஒன்றிக்குது. எப்படி க்ரீம் பூசாத பெண்களை, அதாவது க்ரீம் பூசுறன்னு சொன்னா இந்த க்ரீம் பூசி வெள்ளை ஆகின பெண்களை தெரிவு செய்யப்படாது, ரியலான பெண்களை தெரிவு செய்யணும். இதெல்லாம் அண்மையில் உருவாகிற பிரச்சனை தெரியுமா? ஏன்னா க்ரீம் பூசி வெள்ளை ஆகின பெண்கள் குழந்தை பேற்றிற்கு உதவாத பெண்களாக மாறிக்கொண்டு வரும். அது தெரியுமா? நிறைய பிரச்சனைக்குரிய குழந்தைகளை பெற்றெடுப்பாங்க. பாடசாலைகளுக்கு நான் ஸ்பீச், என்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க போனான்னு சொல்லுவாங்க, மேடம் இந்த க்ரீம் பூசுறதை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. வகுப்பில் ஒரு 2-3 புள்ள தான் கருப்பு பிள்ளைக்கும், மற்ற எல்லாமே வெள்ளை புள்ள. அண்மையில் ஒரு புள்ள வந்து எனக்கிட்ட அழுகுது, மேடம் நேச்சுரலாக என் இதுதான் கலர், நிறைய கல்யாணம் பேசி வாராக்கள் திரும்பி போகிறாங்க, நான் வானம் அல என் உம்மா என்ன கொண்டது வெள்ளையாக்கணும்னு சொல்லி க்ரீமையும் பூச வச்சு டேப்லெட்டையும் வாங்கி தந்தார். நான் இப்போ வெள்ளையாகிட்டேன். நிறைய பெற்றோர் இதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. கவலைக்குரிய விஷயம். என் பிள்ளை கருப்பாக இருந்தால் கல்யாணம் முடிச்சு கொடுக்க கஷ்டம், நீ க்ரீமோட வாங்கி பூசு, இன்ஜெக்ஷன் போடலாம், டேப்லெட் அடிக்கலாம். போன கிழமை பத்திரிகையில் வெளியாகின நியூஸ், பதுல்ல மாவட்டத்தில் ஒரு கிழமைக்கு 5 பேர் வந்தண்டா அதில் ஒருத்தர் இந்த க்ரீம் பூசினத்தால் பிரச்சனைக்கு உட்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். அது பதுல்ல மாவட்டத்தில் ரிப்போர்ட். அதில் அண்மையில் 1 மாதத்துக்கு முந்தி வெளியிடப்பட்டாங்க. இலங்கையில் வைத்தியசாலைக்கு, நான் நினைக்கிறேன் கொழும்புல தான், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்
வைத்தியசாலைக்கு 5 பேர் ஒரு நாளைக்கு தோல் சம்பந்தமான வியாதி உள்ளாக்கள் வந்தால் ஒருத்தர் இந்த க்ரீம் பூசி டேப்லெட் குடித்து இன்ஜெக்ஷன் அடித்து வெள்ளையாகணும்னு வார புள்ளகள். கவனமாக இருக்கணும். இந்த புள்ளகள் இந்த கிட்னிகள் நேரடியாக தாக்கப்படும். ஆனால் செல்லுவாங்க என்னது இது நேச்சுரல், ஹேர்பல், எக்ஸ்பென்சிவ், நல்ல ப்ராடக்ட். அல்லாஹ் உங்களோட உடம்புல இயற்கையான ஒரு நிறத்தை தந்தீண்டா நீங்கள் அந்த இயற்கையை மாற்றுறீங்க, செயற்கையாக மாற்றுறீங்க. இஸ்லாம் அனுமதிச்சிக்குதா? முதலாவது அதை யோசிங்க. உங்களோட உருவங்களில் உறுப்புக்களை மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இஸ்லாம் ஒரு நாளும் அனுமதிக்கலை. உங்களுக்கு தெரியும், பல்ல தீட்டவோ பல்ல கட்டையாக்கவோ இது மாதிரி விஷயம், கண் புருவங்களை வலிக்கவோ இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. எங்களோட உடம்புல உறுப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. சயின்ஸ் என்ன சொல்லுதுண்டா, விஞ்ஞானம் என்ன சொல்லுதுண்டா, நீங்கள் உங்களோட கருப்பாயிக்கிறன்னு சொன்னண்டா உங்களோட உடம்புல இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா ஈக்குது. கருப்பாயிராக்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூட. அல்லாஹ் உங்களுக்கு அந்த சான்ஸை தந்திக்கிறான். உங்களுக்கு லேசியில் நோய் வராது. வெள்ளாட்களுக்கு தான் டக்குன்னு நோய் தொத்திக்கொள்ளும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட குடும்பங்களில் கூட யாருக்கு நோய் வரேன்னு, வெள்ளாட்களுக்கா கருப்பாக்களுக்காண்டு. கருப்பாள்களோட உடம்புல முகத்தில் மெலட்டோனின், உடம்புல மெலட்டோனின் என்ற நிறப்பொருள் பதார்த்தத்தோட எண்ணிக்கை கூட. நீங்கள் க்ரீம் பூசி, நீங்கள் இன்ஜெக்ஷன் அடித்து, நீங்கள் டேப்லெட் போட்டு அதை குறைக்க முயற்சித்தா என்ன நடக்கும்? அந்த மெலட்டோனின் அளவு குறையும். உங்களுக்கு நோய்கள் சுருக்கம் உங்களோட உடம்புல தொட்டுக்கொள்ளும். அது டிரெக்டாக உங்களோட கிட்னி ஃபங்க்ஷனை பாதிக்கும். நீங்களாம் விருப்பமா உங்களோட குழந்தைகளை ஒரு 2-3 வருஷத்துக்கு வெள்ளையாக்கிட்டு வாழ்க்கையில் தினந்தோறும் நீண்ட கால நோயாளிகளாக மாற்றுறதுக்கு விருப்பமா? தீர்மானிச்சுக்கோங்க. இங்கே ஈக்கும் படிக்கிற பிள்ளைகள் ஈக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு இன்பத்துக்காக ஒரு நீ நல்லா நினச்சிக்கொள்ளணும். எங்களை இன்னொருத்தர் அழகுண்டு செல்லக்கூடாது. நீங்கள் இன்னொருத்தர் அழகுண்டு செல்றதுக்காக நாங்கள் வாழக்கூடாது. நான் அழகு, எனக்கு நான் நல்ல, ஐ லவ் மை செல்ஃப், நான் என்ன நேசிக்கிறேன். இதுதான் இஸ்லாம். நீங்கள் உங்களை நேசிக்கணும். நீங்கள் மன அழுத்தம், மனப்பிரச்சனை, மனச்சோர்வு இதெல்லாம் உங்களுக்கு ஈக்கும். டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தான்னு வைங்க, உங்களோட வீட்டில் யாரோ ஒருத்தர் மௌத்தானான்னு வைங்க, உங்களுக்கு மனசுக்கு கவலை இல்லையா? கவலை. ரசூல்லா என்ன சொன்னாங்க? உங்களோட குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் மௌத்தாவினா 3 நாளைக்கு துக்கம் பண்ணுவீங்க. கணவனுக்கு மனைவிண்டா 4 மாதம் 10 நாள் என்ன இதை அனுபவிச்ச சொன்னாங்க. மற்ற ஆட்கள் 3 நாள். அந்த 3 நாளோட கவலை முடிஞ்சிடும். ஏன் ரசூல்லா சொன்னாண்டா, நான் இப்போ சயின்ஸை பேசுகிறேன். நீங்கள் கவலைப்பட உங்களுக்கு மன அழுத்தத்துக்குரிய ஹோமோன்கள் உங்களோட உடம்புல சுரக்க தொடங்கும். கவலை ஒரு நெகட்டிவ் ஹோமோன். அந்த ஹோமோன் சுரக்க உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லா போய்த்துடும். நீங்கள் தனிமையை விரும்புவீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு முடிவுகள் எடுக்கலாம் போகும். உறவுகளோட தூரமாகிடுவீங்க. பேச விருப்பப்படாது. வீட்டுக்கு யாராவது வாரான்னு சொன்னாண்டா விருப்பம் இல்லை. நீங்கள் மனச்சோர்வில் பாதிக்கப்பட்ட பெண்களை தெரியும். வீட்டுக்கு ஆட்கள் வரண்டா அவங்களுக்கு விருப்பம் இல்லை. மனச்சோர்வால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அடிக்கடி குடும்பத்தில் ஆட்களோட சண்டை. மனச்சோர்வால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அடிக்கடி குடும்பத்தில் உறவுகளோட சண்டை வரும். இப்போ உங்களோட குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இதை நேரம் அடிக்கடி சண்டை பிடிக்கிற, நெகட்டிவாக பேசுகிற, எதை எடுத்தாலும் நெகட்டிவாக செல்றா, எதை நேரம் வாயாடி சண்டைன்னு சொன்னால் கொஞ்சம் அவன் நாங்கள் அசஸ் பண்ணி பார்த்தா விளங்கும். ஏதோ ஒரு வகையில் சின்னத்தில் மனப்பிரச்சனைக்கு ஆளாகிப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான அன்பு அவங்களோட வாழ்க்கையில் கிடைச்சிக்காது. அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைக்கும் அவங்க மன அழுத்தத்துக்கு உட்பட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறது. அதனால் நாங்கள் முதலாவது அவங்கள புரிஞ்சுக்கொள்ளணும். பெண்கள்ன்ற வகையில் நாங்கள் எங்களை நேசிக்கணும். அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு யாரை நேசிக்கணும்? எங்களோட உம்மா வாப்பா. சொல்லுங்க பார்க்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு நாங்கள் எங்களோட உம்மா வாப்பா நேசிக்கணும். இல்லை, நான் சொல்கிறேன்
உம்மா பாப்பாவிட முதல்ல நீங்கள் உங்களை நேசிக்கும். ஏன்னு சொல்லுங்க பார்க்க. காரணம் யாருக்காவது காரணத்தை தெளிவு சொல்லலுமா? நான் மட்டும் பேசாமல் நீங்களும் பேசினா நல்லா இருக்கும். காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஏன் நீங்கள் உங்களை நேசிக்கணுமெண்டா, இப்போ நீங்கள் ஒரு மன அழுத்தம் வருகுது, உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் மவுத்தாங்கிறாரு, எனக்கு கொண்டு வேணும், நான் இந்த பெருநாளை கொடுக்குறோன்னு இல்லை, நான் இப்படியே தான் இருக்க போகிறேன், எனக்கு உண்மை இல்லை வாப்பா இல்லை இப்படின்னு நீங்கள் உங்களையே ஹர்ட் பண்ணி கொண்டீங்களா? உங்களோட குடும்பத்தில் மற்றக்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடலுமா? அவங்களோட இறக்கமாக பேசலுமா? நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு உண்மை கவலைப்பட்டு கொண்டீங்கன்னா மற்றக்கள் கூத்தடிச்சு கொண்டு இருப்பாங்களா? ஒரு உண்மை சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த வீட்டில் புள்ளகள் ஹாப்பியாக இருக்கும். உம்மோட முகத்தில் கண்ணீர் வடிஞ்சமாக இருந்தால் புள்ள சந்தோஷமாக இருக்காது, அது நடக்காது. அப்போ ஒரு உம்மோட மென்டல் ஹெல்த் மனநலம்ன்றது எவ்வளோ முக்கியம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 3 நாளில் துக்கம் அனுபவிச்சுட்டு உங்களோட டே டு டே லைஃபுக்கு வரணும். உங்களை நேசிச்சணும், உங்களுக்கான ஒரு டைம் எடுத்துக்கொள்ளணும், மீ டைம். பெண்கள் சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கான டைம் எத்தனை நிமிஷம் எடுத்துக்கொள்கிறீங்க? மீ டைம், உங்களுக்குரிய நேரம் எத்தனை ஹவர் எடுத்துக்கொள்கிறீங்க? எடுக்கிறீங்களா? கணவன், புள்ள, குட்டி, உறவு, மாப்பிள்ளையோட குடும்பம், பொம்பளையோட குடும்பம் எல்லாம் டைம் போகுது. உங்களுக்கான நேரத்தை எடுக்க நேரம் இல்லை. இதால் தான் பெண்கள் மன அழுத்தத்துக்குள்ளாகிறாங்க. உங்களுக்கான நேரம் மீ டைம் என்று சொல்கிறது, உங்களுக்கு வாழ்க்கையில் பிடிச்ச சில விஷயங்களை குறைஞ்சது ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுக்காக ஒதுக்கணும். அது இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான விஷயங்களாக இருக்கும். என்னது? நல்ல ஒரு புத்தகத்தை வாசிக்கிறது, நல்ல ஒரு பயானை கேட்கிறது, ஒரு இடத்தில் அமைதியாக இந்த இயற்கையோடு இருக்கிறது, காதுக்கு இனிமையான ஒரு விஷயத்தை கேட்கிறது, நல்ல மனதுக்கு இதமான சில நபர்களோட கதைச்சி தீர்க்கிறது, உங்களுக்கு பிடிச்ச தையல் வேலையோ இல்லாட்டி குக்கிங்கோ ஏதாவது ஒன்று செய்கிறது. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்டா, உங்களோட மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யக்கொள்ளே உங்களோட உடம்புல சந்தோஷத்துக்குரிய ஹோமோன்கள் சுரக்குது. இதுக்கு நாங்கள் சொல்கிற ஹாப்பி ஹோமோன்ஸ், செரட்டோனின், என்டோஃபின், ஆக்சிடோசின், டோபமைன். இந்த ஹோமோன்கள் என்ன செய்யும்டா, உங்களோட உடம்புல சந்தோஷத்தை உருவாக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்க, எதை நேரம் மாப்பிள்ளை பொம்பளை புள்ள இப்படி செஞ்சு உங்களுக்கு நீங்கள் ரெஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எடுத்து உடனே உடத்தில் அமைதியாக உட்காந்து துவா கேட்குறதோ, திக்கர் வைக்கிறதோ, நல்ல புத்தகங்களை வாசிக்கிறதோ, இப்படி உங்களோட டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணக்கொள்ளே நீங்கள் உங்களை நேசிக்க தொடங்குறீங்க. நீங்கள் உங்களை நல்ல ஆரோக்கியமாக மனநிலையில் வச்சு கொண்டாத்தான் உங்களுக்கு உங்களோட உம்மாவை உங்களோட வாப்பாவை பார்க்கணும். நீங்கள் கோபம் வந்து கொண்டு ராவைக்கு தூக்கம் முடிச்சு கொண்டு உங்களோட உடம்புல ஸ்ட்ரெஸ் சீக்கிரி எப்படி அழகாக உங்களோட உம்மாவை உங்களோட வாப்பாவை உங்களுக்கு இறக்கமான வார்த்தைகளால் கவனிக்கணும். இதுக்குத்தான் சொன்னேன், முதல்ல நீங்கள் உங்களை கவனிக்கணும். யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப், தென் அண்ட் ஒன்லி யூ கேன் ட்ரீட் யுவர் மதர்ஸ் ஓ ஃபாதர். எனக்கு 2 செகண்ட் தாங்க, முக்கியமான கோல் உண்டு. ரைட். இப்போ இதனால தான் சொல்கிறேன், முக்கியமாக உங்களை தான் நீங்கள் நேசிக்கும். அதுக்கு பிறகு தான் உங்களோட குடும்பங்கத்தவர்கள். ஸோ உங்களை நேசிக்க தவறினா உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம், உங்களுக்கும் கணவனுக்கும் உள்ள உறவுகள் பிரச்சனைகளை உருவாகும். 2வது, குடும்பங்களில் இன்றைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் போல இல்லை, எல்லா குடும்பங்களும் நிறையவே தனி குடும்பங்களில் என்னது, பிள்ளைகள் தனிமையாகிறாங்க. பிள்ளைகள் தனிமையாகினா இந்த டிவைசஸோட வைத்திடுவாங்க. கட்டாயம் அவர்களுக்குரிய டைம் ஷெடியூலை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்.
இந்த ஸ்ரீலங்காவில் 2015 நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட் ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. 2016 நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 1,65,000 விவாக பதிவுகள் நடக்குது. 1,00,000. அதே நேரம் 1,40,000 நான் நினைக்கிறேன் விவாகரத்துகள் நடைபெறும். இப்போ விவாகமும் விவாகரத்தும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம். அதிகமாக விவாகரத்துக்கள் இன்றைக்கு எங்களோட முஸ்லீம் சமூகத்தில் நடக்குது. சரியா? கவலைக்குரிய ஒரு விஷயம். இந்த விவாகரத்துக்கள் நடந்தால் பாதிக்கப்பட போகிறது யாரு? முதலாவது கேள்வி. பாதிக்கப்பட போகிறது எங்களோட குழந்தை செல்வங்கள். அதை நான் பார்க்குறேன். எந்த சென்டருக்கு வார பிள்ளைகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டால் நான் முதலாவது அசஸ் பண்ணக்குள்ள பார்க்குறது, மேடம் என் உம்மா டிவோர்ஸ், இல்லாட்டி எனக்கு உண்மை இல்லை, இல்லாட்டி என் உம்மா வெளிநாட்டில், இல்லாட்டி என் உம்மா பாப்பாம் சண்டை. எந்த குடும்பத்தில் பெற்றோர் சண்டை பிடிச்சி கொள்கிறாங்களோ அவங்களோட பிள்ளைகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. இது நான் சொல்லல, விஞ்ஞான ஆய்வுகள் சொல்லுது. எந்த குடும்பத்தில் பெற்றோர் சண்டை பிடிச்சி கொள்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட பிள்ளைகள் மனப்பதட்டம், மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஏண்டா நீங்கள் சண்டை பிடிச்சி கொள்ள சின்ன பிள்ளைகள் சின்ன காலத்தில் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் வரும். நான் ஒரு சைக்காலஜிஸ்டாக சொல்கிறேன். பயம் பதட்டம் வரும். உங்களோட சண்டையை பார்த்து அவங்க ஒதுங்குவாங்க. நீங்கள் கத்துற அந்த சினாரியோ, நீங்கள் கத்துற உங்களுக்கு கோபம் வரும். கோபம் வந்தால் நீங்கள் யாருன்றது அவங்களுக்கு தெரியும், உங்களோட ஹஸ்பண்டுக்கு தெரியும். அப்போ அந்த கத்த கொள்ள அந்த பிள்ளைகள் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு இடத்துல கையை கட்டி பார்த்துட்டிக்கும். ஏன்னா அவங்க அசரடை, அவங்களுக்கு பேசினா இடம் கிடைக்காது, ஒன்று அவங்க ஒதுங்கிப்பாங்க. இதை ஒப்சர்வ் பண்ணி 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 அவங்களோட மனசில் ஒரு பதட்டம் உருவாகுது. அண்மையில் ஒரு புள்ள வந்து எனக்கிட்ட செல்லுது, மேடம் நான் கல்யாணம் முடித்து 4 வருஷம், எனக்கு 2 பிள்ளை இருக்குது. ஹஸ்பண்ட் செல்றா, மேடம் முடித்த காலத்திலிருந்து பிரச்சனை ஒன்று வரக்கொள்ள நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு போவேன், நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு போவேன், நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு போவேன். இப்போ அந்த புள்ள வந்து அழுகுது. அதுக்கு கிடைச்ச வாழ்க்கை அழகான வாழ்க்கை, லக்ஸரியான வாழ்க்கை. இங்கே வடமாகாணம் தான், இந்த ஏரியா தான் லக்ஸரியான வாழ்க்கை. ஒவ்வொரு வீக்கும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு தின்ன போகிறது, சர்வன்ட் என்ன. ஆனால் பிரச்சனை வந்தால் செல்கிற விஷயம், நீங்கள் எனக்கு சரியில்லை, நான் அவங்கள டிவோர்ஸ் பண்ணுறேன். ஏன்னா சின்ன புள்ள, அது முடித்தது 18 வயசு, இப்போ 24 வயசு. இப்போ காதி கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்துக்குது. ஹஸ்பண்ட் சொல்கிறா, மேடம் முடித்த காலத்திலேருந்து நான் அவக்கு ஒரு குறையுமே வச்சில்ல, ஆனால் பிரச்சனை வந்தால் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுவேன். சவுதியிலெல்லாம் டிவோர்ஸ் பண்ணினா டிவோர்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கேக் வெட்டுவாங்களாம். அது அங்கே கலாச்சாரம். அதையும் கூட என்கிட்ட செல்கிறான் மேடம், ஜோக்கு இல்லை, அது உண்மை. இப்போ இந்த பிள்ளைய ஹஸ்பண்ட் செல்கிற, மேடம் நீங்கள் பேசாமல் இருங்க, நான் 4 மாதம் இவவை விட்டுட்டு ஃபாரின் போகிறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீ வானம் எனக்குண்டு. அவங்களோட உமாவையும் கூட்டிகிட்டு போகிறாரு ஃபாரின்க்கு. இவன் என்கிட்ட கோல் எடுத்துக்கொண்டு அழுகிறா. 24 வயசு, 18 வயசில் முடித்த மேடம், இப்போ தான் எனக்கு விளங்குது வாழ்க்கண்டா என்னன்றது. உண்மையில் பாவம், சில பெண்கள் பாவம். இப்போ நான் இந்த புள்ளை செஷன் எடுத்து அசஸ் பண்ணக்கொள்ள அந்த புள்ளை செல்லுது, மேடம் என் உம்மா பாப்பா சந்தோஷமாக வாழ்ந்தத நான் என் வாழ்க்கையில் கண்டே இல்லை. அவங்களுக்கு இமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லை. அவங்க வெளி உலகத்துக்கு டடா மாமா பெரிய ஆட்கள், ஆனால் வீட்டுக்குள்ளுக்கு எந்த நேரம் சண்டை. என் உம்மா டடாக்கிற நேரம் பேசுறது.
இதே விஷயத்தை நான் சின்னத்திலேருந்து கண்டு 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 எனக்கு என் ஹஸ்பண்டை பொறுமதி விளங்கல. கவலைக்குரிய விஷயம். நான் தான் சொன்னேன், நிறைய குழந்தைகளோட விவாகரத்துக்கு அவங்களோட பெற்றோர்களோட வாழ்வியல் முறை, குழந்தை வளர்ப்பு முறை காரணமாக இருக்குது. இது நான் உளவியலாளராக நான் பார்க்குற ஒரு பிரச்சனை வந்தால் இது எப்படி உருவாகுது, இதோட வேற என்ன, இது எப்படி உருவாகிச்சு. அப்போ அந்த புள்ள செல்லுது, என் உம்மாக்கும் வாப்பாக்கும் இடையில இமோஷனல் அட்டாச்மெண்ட்டை நாங்கள் கண்டில்லை. ரெண்டு சில புள்ளகள் அந்த உம்மாவும் வாப்பாவும் வெளியே போகக்குள்ள கிஸ் பண்ணிட்டு போகிறதெல்லாம் கண்டே இல்லை. அப்படியான குடும்பங்களே இல்லை. கையோசத்துவாங்க. எத்தனை பேர்ட்ட ஹஸ்பண்ட் வெளியே போகக்குள்ள ஒய்ஃபை கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஆட்கள். இதை பார்த்து பார்த்து வளர்ந்தா உங்களோட புள்ள கட்டாயம் ஹஸ்பண்டை மதிச்சு. இது எதனாலும் இப்படித்தான் வீட்டுக்குள்ளுக்கு பர்ற 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 பர்றண்டு வரீந்தாவே என்ற தலை வெடிச்சு போகும். இப்படின்னு நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டுக்கு சொல்லி சொல்லி ஈந்தா உங்களோட புள்ள அதே டோனுக்கு தான் வந்துடு. அதுக்கு தான் சொல்கிற மிரரிங் நியூரோன்ஸ். சில விஷயங்களை உங்களோட புள்ள பார்த்து கற்றுக்கொள்ளும். நீங்கள் சொல்லி கொடுக்க தேவையில்லை. அதோட உடம்புல களங்கள் ஈக்குது. அந்த களங்கள் அதை எதனாலும் கேட்கும், லிசன் பண்ணும், பார்த்து அதோட வாழ்க்கை வரக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி அது ரியாக்ஷன் கொடுக்கும். இதுதான் சயின்ஸ். இப்போ நீங்கள் யோசிங்க, இந்த புல் அழுகுது, மேடம் என்ன மாப்பிள்ளை நீங்கள் சொன்ன பிறகு தான் என்ன வாழ்க்கையில் என் மாப்பிள்ளை எவ்வளோ பொறுமதின்றதை நான் உணர்ந்தேன். நான் செஞ்ச பிள்ளை எனக்கு வந்த வாழ்க்கை என் உம்மாவை பார்த்து தான் எனக்கு அந்த அறிவு வந்துச்சு. நான் செஞ்சது பிள்ளைன்றது எனக்கு இப்போ விளங்குது. பட் இப்போ ஹஸ்பண்ட் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. இப்போ சொல்கிறா, மேடம் நான் படிச்சும் இல்லை, அவர் எனக்கு 1 லட்சம் தந்தாலும் என் 2 புள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன்? டிவோர்ஸ் பண்ணினா எவ்வளோ கஷ்டம். 2வது பிரச்சனை, டிவோர்ஸ் பண்ணினா செகண்ட் மேரேஜ் உள்ள போகுது. அது அதை விட பிரச்சனை. செகண்ட் மேரேஜ் 180% ஆட்களோட பிரச்சனைக்குரிய ஒரு வழிமுறை. என்று சொன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் நாங்கள் யோசிக்கணும், ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை இதை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு போகிறது சுபிட்சமானதில்லை. ஏண்டா இன்னொரு வாழ்க்கைக்கு போகக்குள்ளே அந்த பிள்ளைக்கு உண்மைடம் அந்த பிள்ளையோட அந்த வாப்பை வாய்க்காது. அது வேறு பிரச்சனை. நாங்கள் நிறைய அவமாய் பிரச்சனைகளை பார்க்குறோம். உண்மையாக அந்த உண்மைக்கு அந்த உண்மை இல்லை. அப்போ விவாகரத்தொண்டைங்கள சமூகத்தில் நடக்கிறத எவ்வளவு குறைக்கலுமோ நாங்கள் குறைக்கணும். ஏண்டு சென்னண்டா குடும்பங்களில் பிள்ளைகளோட எதிர்காலம் விவாகரத்து நடந்தால் கட்டாயம் பாதிக்கப்படும். எந்த உம்மை வாப்பா வீட்டில் சண்டை பிடிக்கிறதோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் வரும். ஸோ நீங்கள் இன்றைக்கு நினச்சிக்கோங்க, உங்களோட வாய்க்கு லொக்கு போட்டுக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் பேசினா நான் மௌன விரதம்னு சொல்லுங்க. உங்களை நீங்கள் கைட் பண்ணிக்கோங்க. உங்களோட கண்ட்ரோல், உங்களோட மனசிட கண்ட்ரோல் உங்கள்கிட்ட ஈக்கணும். உங்களோட மனசிட கண்ட்ரோல் உங்களோட கையில் ஈக்கணும். மனசு உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கோபம் வரக்குள்ள நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். நான் என்ன கட்டுப்படுத்திக்கொள்ளணும். சில பிள்ளைகள் செல்லும் வந்து, மேடம் வேண்டும் உண்மைக்கு கோபம் வந்தால் எங்களோட வீடே ரகலண்டா என்ன யுத்தம், மல்யுத்தம். எவ்வளோ என் உண்மைக்கு கோபம் வராமல் நான் பார்த்துக்கொள்ள அந்த அளவுக்கு இப்பேன். அதே மாதிரி தான் சில வாப்பமாக இருக்கும். ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்டா, நான் நிறைய விவாகரத்துக்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக ஆய்வுகள் புத்தகங்கள் அவதானிச்சிக்கிறேன். நிறைய பிரச்சனைகளை இன்றைக்கு பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் இந்த உம்மை வாப்பட இந்த சண்டைகளால் சமூகத்தில் எங்கட முஸ்லீம் சமூகத்தில் தூள் பாவனைக்கு ஆளாகிக்கிறாங்க. இப்போ புதிய டாபிக் என்ன, இந்த தூள் பிரச்சனைக்கு ஆளாகிக்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்களே, ஏன் பெண்கள் கூட பசங்க செய்கிறாங்க? பெண்கள் கூட பசங்க செய்கிறதுக்கான காரணம், திருமணம் முடிச்சு போயிட்டு பார்த்தா ஒன்று மாப்பிள்ளை சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டம். மேடம் ஃபோனை தான் கல்யாணம் முடிச்சிக்குது, என்ன இல்லை. யாரை கல்யாணம் முடிச்சிக்குது? ஃபோனை கல்யாணம் முடிச்சிக்குது. என்னோட பேச மாட்டார் 24 ஹவர்ஸும் ஃபோனில்.
அப்படியான குழந்தைகளை இன்றைக்கு பெற்றோர்கள் உருவாக்கிக்கிறாங்க. சந்தோஷம். சந்தோஷமா? அடுத்தது என்ன? வீட்டில் பிரச்சனை வந்தால் அவங்க மன அத்தரை ரிலாக்ஸ் பண்ணி கொள்றதுக்கு போதைப் பொருள் பக்கம் போவாங்க. இன்னொன்று ஃபோன் பாவனை பக்கம் போவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோனில் அடிக்ட் ஆகுறது, இந்த போதைப் பொருள் அடிக்ட் ஆகுறது இன்றைக்கு ஆண்கள்கிட்டேந்தான் பெண்கள்கிட்டேந்தான் இன்னொரு புதிய பிரச்சனை உருவாகிக்குது. தெரியுமா? சுய இன்பம் காணுது. எல்லாம் பாதுகாக்கணும். சுய இன்பம் காண்றது பாரிய பிரச்சனை இன்றைக்கு. உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைப்பீங்க உங்களோட புள்ள ரூம் லீக்குதுண்டு. எத்தனை விவாகரத்துக்கள் வருகுது. மேடம், என் ஹஸ்பண்டோட எனக்கு வாழையில், எனக்கும் அவருக்கும் இடையில உறவு வரல. சின்ன வயசுலேருந்து ஃபோனை பழக்கினா ஃபோன் ஒரு கட்டத்தில் எங்கே கொண்டு போயிட்டு விடுமென்று சொன்னாண்டா பாலியல் ரீதியான காட்சிகளை பார்க்கறதுக்கு 12-13 வயசில் ஃபோன் தூண்டும். பெண்களேந்தான் ஆண்களேந்தான். இந்த தூண்டுதல் என்ன செய்யும்டா, ஒருக்கா ஓகே, 2ஆம் முறை 3ஆம் முறை தொடர் தேர்ச்சியான ஒரு பாவனையை உருவாக்கும். இதுக்கு நாங்கள் விஞ்ஞான ரீதியாக அடிக்ஷன் என்று சொல்லுவோம். பொனோகிராஃபி அடிக்ஷன். என்ன பிரச்சனைண்டா, திருமணம் முடிச்சோ பிறகு இந்த பொனோகிராஃபி அடிக்ஷனுக்கு ஆளான ஆண்களுக்கு குடும்பம் நடத்துறதுல பிரச்சனை. பெண்களோட உறவுகளை வச்சுக்கொள்ளலாம். கவலைக்குரிய விஷயம். நிறைய அப்படி கேஸ் பார்க்குறேன். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, எப்படி உங்களோட பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்குறது? உண்மையில் நானும் ஒரு உளவியலாளராக செல்கிறேன். இந்த சமகாலத்தில் ஒரு பிள்ளைக்கு சிறந்த கணவனை தேடுறதும் ஒரு பிள்ளைக்கு சிறந்த மனைவியை தேடுறதும் ஒரு பாரிய சவாலான ஒரு விஷயம். ஒன்றே ஒரு ஆயுதம்தான் துவாக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன உள்ளுக்கிற விஷயங்களை ரப்பு மட்டும்தான் அறிந்தவன். எங்களுக்கு தெரியும் அவங்களோட பர்சனல் லைஃப். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய இந்த சாஃப்ட்வேர் சைடோடு, என்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ஐடி இந்த ஃபீல்டோட போய் தீக்கிறாங்க, தொழில்துறை. அப்போ அவங்களோட டைம் கூட அதுக்கு முன்னுக்கு தான் நீக்குது. நீங்கள் நினைப்பீங்க அவங்க தொழில் ரீதியாக அதில் ஈடுபட்டிருக்கிறேன்னு. ஆனால் சில கட்டங்கள் அதை தாண்டியவங்க அந்த வகையான சுய இன்பம் காண்ற அந்த வீடியோஸ்களை பார்த்து கொண்டு அவங்க சுய இன்பம் காண்ற விஷயத்தில் ஈடுபடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன், போதை லெவலுக்கு ஆளாகினா திருமண வாழ்க்கையில், திருமண உறவில் இன்ட்ரெஸ்டிங்க. நிறைய பெண்கள் வராங்க, மேடம் நான் டிவோர்ஸ் பண்ணவன், இவருக்கு இப்படித்தான் பழக்கம் வைக்குது, நான் என்ன செய்கிறது? பாத்ரூமு போக்கல ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது. தயவு செஞ்சு செல்கிறேன், பெற்றோர்கள் விழிப்புணர்வாயிருங்க. இந்த பாத்ரூம் போக்கல ஃபோன் எடுத்துகிட்டு போகிற சமாச்சாரம்ண்டா மிகவும் ஒரு கேடான விஷயம். இதை யாரும் பேச மாட்டாங்க. இந்த துறையில சில ஆட்கள் பேசுவாங்க. பாத்ரூம் போக்கல ஃபோன் எடுத்துகிட்டு போகிற விஷயம் நல்லா, அது சில பேர்த்தில் நீடுக்காக கொண்டு போகலாம். ஆனால் ஏண்ட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நிறைய பாத்ரூமில் லேட் ஆகுறாங்க, நிறைய பாத்ரூமில் ஃபோன் எடுத்துக்கொண்டு வச்சு கொண்டிருக்கிறாங்கண்டா அங்கே ஏதோ சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் நடக்குது. தான் பொனோகிராஃபி அடிக்ஷன், மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன். அவங்களுக்கு அந்த ஃபோனில் பார்த்து கொண்டு அவங்க சுய இன்பத்தை கண்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலும் பெண்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, மேடம் ஃபோனை பார்த்து கொண்டு தான் உறவை வச்சுக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. இதை எப்படி என்னால் செய்யலும்? இந்த மார்க்கத்தில் தெளிவான ஆண்களும் பெண்களும் கூட சில சமயங்களில் இப்படியான தவறுகளை விடுறாங்க. அண்மையில் ஒரு விவாகரத்து வந்துச்சு. நல்ல மார்க்கமான குடும்பம் 2 பேரும். அந்த பெண்ணுக்கு அந்த கணவன் அந்த வீடியோவை பார்த்ததை சகிச்சு கொலையெல்லாம் போயிடுச்சு. மேடம் நான் இவரை டிவோர்ஸ் பண்ணணும். நான் சொன்னேன், கூப்பிட்டு அவள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி, அல்ல தவறு செய்கிறாக்களை மன்னிக்கக்கூடியவன். அவர் தொடர் தேர்ச்சியாக செய்யலை, ஏதோ அவருக்கு அந்த உணர்வு வந்து அந்த பார்த்து அதுக்காக நீங்கள் டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, உங்களோட குழந்தை 2 இருக்குது, நிச்சயம் அவர் தவறை ஏற்றுக்கொண்டு திருந்துறன்னு சொன்னண்டா நீங்கள் அவரோட போயிட்டு வாழணும். அப்போ மார்க்கத்தோட ஈராக்கள் கூட இன்றைக்கு அந்த தவறுகளில் கூட ஈக்கிறாங்கன்றது அல்ல பாதுகாக்கணும். ஏண்டா நாங்கள் அந்த சைடுக்கு போகக்கூடாது.
அதனால தான் நான் சொன்னேன், வீட்டுகளில் சண்டைகள் சச்சரவுகள் எப்படியான பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வீட்டில் குழப்பம் எடுத்து சண்டை பிடிச்சி கொண்டு இந்த விஷயங்கள் வரக்குள்ள பிள்ளைகள் ஃபோனில் இன்பத்தோடு கழிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த காலம் ஃபோன் இருந்தால் படம் பார்ப்பாங்க, இந்த காலம் அப்படி இல்லை, அது வேறு சைடுக்கு தான் போகும். அதனால் திருமண வாழ்க்கையில் இதுவும் ஒரு பிரச்சனையை விவாகரத்துக்களை உருவாக்கும். அப்போ நீங்கள் உங்களோட பிள்ளைய எவ்வளவு தூரத்துக்கு கைட் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சுக்கொள்ளணும். நிறைய பெண்கள் இன்றைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உறவுகளை வச்சுக்கொண்ட காலம், ஒரு லெட்டரை எழுதி மரத்துக்கு பின்னால் இருந்து ஒரு சிரிப்போண்டு தான் வளர்ந்திக்கு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டிரெக்டாக ஃபோனில் ஒரு 4 நாளில் 5 நாளில் செக் பண்ணிவிட்டு 6ஆம் நாள் வாங்க நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் போவோம், இந்த ரெஸ்டாரண்ட் போவோம். இந்த ஒரு மாதமாக கொள்ளே அவங்களோட உறவுகள் எல்லாம் பாதுகாக்கணும், ஆழமாக வளர்ந்திக்கும். ஒரு பெண்ணாக சொல்கிறேன், எங்களோட முஸ்லீம் சமூகத்தில் நிறைய இப்படியான பிரச்சனைகள் உம்மா வாப்பாக்கு தெரியாமல் நடக்குது. லவ் பண்ணுறது ஒரு கட்டம், அது ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த லவ் பண்ணுற விஷயம் ஆண் பெண் உறவுகள் வளர்ந்துடுது. இன்றைக்கு அதுதான் பிரச்சனை. மிச்ச நாள் தேவையில்லை, குறைஞ்சது ஒரு மாதத்தில் அந்த உறவுகள் நெருக்கமாகிடும். அந்த உறவுகள் நெருக்கமாகிறதுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் நினைக்க வேணாம், அப்படி ஏதாவது உங்களோட பிள்ளைகள்கிட்ட பிள்ளைகள் நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த பிள்ளைகளோட உறவுகளை கட்டாயம் ஹராத்திலிருந்து ஹலாலாக்கி கொடுங்க. அது உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால். இல்லாட்டி உங்களோட பிள்ளைகளை திருமணம் முடிச்சு வைங்க. குறித்த வயதுண்ட அவங்க கற்றுக்கொள்ளட்டும், படிக்கட்டும், திருமணம் முடிச்ச பிறகு படிக்கட்டும். இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க, இந்த ஹலாலாக்கி கொடுங்க. நிறைய எங்களோட முஸ்லீம் பெண்கள் வாலிபர்களும் பெண்களும் ஹராத்தில் மிதந்து கொண்டிருக்கிறாங்க. நான் சும்மா சொல்லலை, நான் இதை அனுபவித்தவளா, நிறைய பேர்ட கண்களை சுமந்தவளா உங்கள்கிட்ட பேசுகிறேன். அண்மையில் ஒரு பேரண்ட்ஸ் வராங்க, மேடம் என் புள்ள தஹஜ்ஜத் தொழுகிறா, நல்ல புள்ள, என் குடும்பத்தில் அவள் கேட்டால் என்ன இந்த புள்ளையை போல தான் எல்லாரும் புள்ள வளர்க்கணும்னு சொல்லுவாங்க, அவ்வளவு மார்க்கப்பட்டுள்ள ஒரு புள்ள. ஆனால் இவக்கு இவ்வளவு காலமும் நல்லா இருந்துட்டு A-level ரிசல்ட்ஸை ஸ்கூலுக்கு பார்க்க போகிற நேரம் ஒரு பொடியனோட தொடர்பு கொண்டு வந்து இப்போ அந்த பொடியனை தான் முடிக்கணுமன்ற. மேடம் உங்களுக்கு எவ்வளவு சல்லி செலவானாலும் சரி, இந்த பொடியன் தீண்டு என் பிள்ளைய கலட்டிட்டாங்க. எனக்கு ஈக்கிறது ஒரே ஒரு புள்ள, அந்த பொடியன் தூள்பாவனை, அது அவக்கு விளங்குது இல்லை. ரைட், இப்போ இந்த கேஸை பார்க்குறேன், இந்த புள்ளைகிட்ட நான் கூப்பிட்டு தனியாக கதைக்கிறேன். இந்த புள்ள செல்லுது, மேடம் எனக்கு இந்த கேஸை உடையலாம். இப்போ நான் கேட்டேன், நீங்கள் உங்களை பற்றி உங்களோட அவ்வளோ பெருமிதமாக பேசுகிறா, தஹஜ்ஜத் தொழுகிறீங்க, ஆண்களோட பேச மாட்டீங்க, இவ்வளவு நல்லா நீங்கள் வளர்ந்து வந்து A-level வந்த பிறகு நீங்கள் இப்படி ஒரு தொடர்பில் மாட்டிக்கொண்டீங்க, என்ன பிரச்சனை? ஓ மேடம் அது எனக்கே தெரியாமல் நடந்துருச்சு, இப்போ என்ன விஷயம், ஏன் நீங்கள் இதுலேருந்து விலக கஷ்டமாய்க்குது? இல்லை மேடம், நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எனக்கு வாக்கு தரணும், என் உம்மைக்கிட்ட வாப்பக்கிட்ட செல்லக்கூடாது. எங்களோட தொழில் தர்மம் ஒண்டிக்குது. என்னன்னு சொன்னா, ஒரு வார பேஷண்ட் கிளையண்ட் வந்து எங்கள்கிட்ட 16 வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் அவட விஷயத்தை அவள் விருப்பம் இல்லாமல் பேரண்ட்ஸ்கிட்ட செல்லலாம். அப்போ அவட வயசு 18. இப்போ அவள் செல்கிறேன், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் மேடம், என் பேரண்ட்ஸ்கிட்ட செல்லக்கூடாது. சரி செல்லுங்க, என்ன விஷயம்? மேடம் என் உம்மா என்ன தனியாக விட்டுட்டு போனதே இல்லை. ஒரே ஒரு நாள் அந்த 20 வருஷத்துக்கும் ஒரே ஒரு நாள் ஒரு நெருங்கின மையத்தூடுண்டு என் உம்மாவும் பாப்பாவும் என்னை தனியாக விட்டுட்டு போனான். அந்த நேரத்தை பார்த்து என்னோட ஷைத்தான் விளையாடிச்சு. நான் அந்த பாய்க்கு கால் பண்ணினேன், அவர் உடனே என் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். எனக்கும் அவருக்கும் இடையில உறவு நடந்துச்சு. நான் எப்படி இன்னொருத்தர முடிக்கிறேன் மேடம்? இதுதான் கேள்வி. எத்தனை குழந்தைகள் இதை வந்து எனக்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் எனக்கும் அந்த பாய்க்கும் இடையில உறவு நடந்து முடிஞ்சு எப்படி நான் இன்னொருத்தர முடிக்கிறேன், ஏண்ட உம்மைக்கிட்ட எனக்கு இதை செல்லலாம்.
இப்போ அந்த புள்ள கடைசிக்கு செல்லுது, மேடம் நீங்கள் இந்த விஷயத்தை என் உமா வாப்பா கிட்ட சொன்னா உடனே அவங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வரும் அந்த இடத்துல. என்ன அவ்வளோ நம்பி என்னை வளர்த்திக்கிறாங்க. நான் செஞ்சது பிழை. எனக்கு என் உமா வாப்பா அழுகிறத காணையில அந்த புள்ள செல்லுது. பெண்ண விஷயம் இப்படி ஒன்றல்ல. நான் இது உங்களுக்கு உதாரணத்துக்காக எடுத்துக்காட்டுக்காக ஒரு 2 விஷயத்தை சொல்கிறேன். இது மாதிரி பல கேஸ் பார்க்குறேன். உறவு வாரதை விட பயங்கரமான விஷயம் அதுவை போயிட்டு அந்த செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பில் முடியுது. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அதெல்லாம் குறைவாயிருந்துச்சு. இன்றைக்கு வந்தீர இந்த யுகத்தில் பெற்றோர் நல்லா தெளிவு பெற்றுக்கொள்ளணும். பிள்ளைகள் எங்கே போகிறாங்க, கிளாஸ் எத்தனை மணிக்கு போகிறாங்க, எத்தனை மணிக்கு வர்றாங்க, கிளாஸ் போனாங்களா, டீச்சர்ஸ்கிட்ட விசாரிங்க. எல்லாரும் உங்களோட பிள்ளைகளை ஒரு சந்தேக கண்ணோட பாருங்க. அது நான் ஏண்ட பிள்ளைன்றாலும் சரி செல்லுவேன். ஏனென்று சொன்னாண்டா இன்றைக்கு காலம் அப்படி. குளத்தில் என்ன சேரு, தவளை, பாம்பு, குட்டை. குளம் ஒரு குட்டை என்று சொல்லுவோம். அது பைத்தான் அவங்க போகிற உலகம். ஆனால் அந்த குளத்தில் குட்டையில் செந்தாமரை பூ வளராதா, அழகாக வளருது. அதே போல் இந்த குட்டையான உலகத்தில் உங்களோட பிள்ளைய அழகாக வளர்த்தெடுங்க. வளர்த்தெடுக்கிறதுக்கு முதல் படி என்ன தெரியுமா, சாவி என்ன தெரியுமா, மார்க்கம். மார்க்கம் படித்தாக்களும் தவறு செய்கிறாங்க, அது வேற கதை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சவாலான உலகத்தில் உங்களோட பிள்ளைகளை அந்த பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கணுமெண்டா கட்டாயம் மார்க்கம் செல்ற இந்த நம்பிக்கைகளை அடிக்கடி ஊட்டுங்க. உங்களோட வீடுகளில் மஹரத்தை பேணுங்க. இதனால தான் இஸ்லாம் செல்லிச்சு அஜ்னபி மஹ்ரமி பேணணும்ண்டு. இதை நான் சயின்ஸ் செல்லுது. இன்றைக்கி அஜ்னபி மஹ்ரமி எங்களுக்கு அல்லாஹ் காட்டி தந்த வழியை பேணாட்டி கடைசிக்கு முடியுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட குழந்தைகளோட உறவுகள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய குழந்தைகள் சூசைட் பண்ணிக்கொள்கிறாங்க. இதை பேரண்ட்ஸ்கிட்ட செல்லேதான். நிறைய அஃபேர்ஸ் இந்த உறவுகளை வச்சுக்கொள்கிற குழந்தைகள் நீங்கள் நினைக்க வேணும் அவங்க சும்மா ஃபோனில் மட்டும் கதைக்கிறல. நிறைய பிள்ளைகள் வந்து அழுவாங்க, மேடம் என் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன், என் உடம்பை நான் ஷேர் பண்ணிட்டேன், எப்படி நான் இதை என் வீட்டில் செல்கிறது, அதனால் நான் அவன் தூள் பாவிச்சாலும் அவனை முடித்தோம். இனி அவங்களோட 18-20 வயசில் இப்படித்தான் சிந்தனை ஈக்கும். அவங்க நினைக்கிறாங்க எங்களோட உடம்பை நாங்கள் காட்டி முடிஞ்சு ஃபோனில் லவ் பண்ணி முடிஞ்சு வேறொத்தரை முடித்தா நாங்கள் பெரிய பாவம் உண்டு. அப்போ அவன் தூள் பாவிச்சாலும் சரி, கெட்ட கொள்கையில் இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு அதிலிருந்து வெளியே வரையலாம். இன்றைக்கு நிறைய பெண்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை இது. யங் ஜென்ரேஷன் சில பிள்ளைகள் செல்லும். நான் கேட்பேன், இதை உங்களோட ஃபோனை யாரும் செக் பண்ண மாட்டாங்களா அவங்களோட வீட்டிலண்டு. சில பிள்ளைகள் என்ன தெரியுமா செல்லும், மேடம் லாக் சட்டுன்னு ஒண்டிக்குது, ஹைட் சட்டுன்னு ஒண்டிக்குது, அதுக்குள்ளுக்கு நான் போட்டு வச்சிக்கிறேன், என் உண்மைக்கு அதை பற்றியே தெரியும். ஒரு புள்ள வருது, பல வருஷக்கணக்காக ஒரு பாயை லவ் பண்ணுறேன். அப்போ நான் அந்த உமாவை கூப்பிட்டு கேட்டேன், இவக்கு எப்படி இந்த லவ் வளர்ந்துச்சு, நீங்கள் ஃபோனும் வாய் கொடுத்தில்ல, உங்களோட யார்கிட்டையுமே ஃபோனும் இல்லை, ஹஸ்பண்ட் போகக்குள்ள கடைக்கு ஃபோனை கொண்டு போவார். அந்த லவ் அஃபேர்ஸ் பெரிய பிரச்சனை, அந்த கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஃபோன் இல்லாமல் எப்படி லவ் பண்ணிச்சு. இந்த புள்ளைய நான் உள்ளுக்கு எடுத்து எல்லாம் விசாரித்து பார்த்தா புள்ள செல்லுது, மேடம் எனக்கிட்ட ஃபோன் இல்லை, ஆனால் என்னோட வாப்பா பிஸ்னஸ் செய்கிறது, ராவைக்கு வெள்ளனைக்கு கடைக்கு போய்த்து ராவைக்கு வீட்டுக்கு வருவார், டயர்டாகி வருவார், வந்து ஃபோனை வச்சுட்டு தூங்குவார். வச்சுட்டு தூங்கினா வாப்பட ஃபோனை எடுத்து எனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் 5 சிம் வாங்கி தந்திக்கிறாரு. ஒரு சிம் அல்ல, ஒவ்வொரு நாளைக்கு நான் ஒவ்வொரு சிம்மை போட்டு பேசிட்டு சொபகாக கொள்ள என் வாப்பட ஃபோனை சிம்மை வச்சுட்டு நான் தூங்கிடுவேன். உம்மக்கு இதை விஷயத்தை நான் கூப்பிட்டு சென்னொன்னே தலையில் கையை வைக்கிறேன். எப்படி மேடம் புள்ள வளர்க்குறது என்னட்ட கேட்குறேன். நான் சொன்னேன், நீங்கள் கணவன் மனைவி இந்த இஸ்லாம் ரூமில் படுக்க சொன்னாலும்
குறைஞ்சது இடையில நீங்கள் வாஷ்ரூம் போகிறதுக்கு எழும்பினா இந்த கீரை உங்களோட குழந்தைகளை போய்த்து பாருங்கள், பெட்ஷீட்டுக்குள்ளுக்கு ஃபோனில் வச்சுட்டு தூங்குவாங்க. நான் சில விஷயங்களை இது வீடியோ பண்ணுறதால சில விஷயங்களை மறைக்கிறேன், பேசுகிறதுக்கு விரும்பலை. சில அவங்களோட உடல் உள்ளுறுப்புகளில் ஃபோனை வச்சுக்கொண்டு காலம் நகர்த்தின நிறைய இந்த யங் ஜென்ரேஷன் இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே கொண்டு போய்ட்டு வைக்குது? கடைசிக்கு அவங்களோட வேறு உறவுகளை உருவாகினோண்டு எல்லாம் நடந்து முடிஞ்சு. எத்தனை பொம்பளை பிள்ளைகள் வந்து அழுகுது தெரியுமா? மேடம் எல்லாம் முடிஞ்சு நடந்து எப்படி இன்னொருத்தரை முடிக்கிறது? அதுதான் நான் சொன்னேன். ஒரு குழந்தை இப்போ ரசூல்லா சொன்னாங்க, என்ன கற்போட வளர்த்து 2 பெண்களை திருமணம் செஞ்சு கொடுத்தாங்கடா, நீங்கள் சொர்க்கவாதிங்க. இந்த கீக்கிற உலகத்தில் உண்மையிலே அந்த ரசூல்லா சொன்ன வாசகம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? அவ்வளோ கஷ்டமுமா. உங்களோட பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. இப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி இன்னொரு பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஒரு 4 வருஷம்னு நினைக்கிறேன். மேடம் எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, பஸ்னான பொம்பளை பிள்ளை, நல்ல வசதி, உம்மா டீச்சர், வாப்பாவும் நல்ல மார்க்கம், உம்மா மௌலவியாண்டு நினைக்கிறேன். நான் பேர் ஊர் செல்ல மாட்டேன், விஷயத்த செல்லுவேன். இப்போ இந்த குழந்தை மேடம் தெரிவு செஞ்சிக்கிற பாய் தூள் பாவனைக்குரிய ஒரு பொடியன், எந்த விதத்திலும் சரி வராது, இந்த கல்யாணத்தை நாங்கள் செய்யவே மாட்டோம், மகளை எப்படி சரி கலட்டித்தாங்க. இப்போ தூள் பாவனைன்றது என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாவனையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு உங்களோட குழந்தைய திருமணம் முடித்து கொடுத்தா அந்த வாழ்க்கை கரை சேராது. ஒரு உளவியலாளராக சொல்கிறேன், அது ஒரு வகையான ட்ரக்ஸ் அடிக்ஷன்ன்றது ஒரு வகையான உளவியல் நோய். நாங்கள் சொல்லுவோம் மனநோயின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரக்ஸ்லேருந்து வெளியே வரணுமெண்டா அந்த வேர்டு ஒன்று சொல்லுவாங்க, வாட்டுவட்டை அண்டன்னு தான் சொல்லுவாங்க. அப்படித்தான். ஏண்டா அது மூளைக்கு தானே போகும், மூளைத்தான் அது இயக்கும். அதுலேருந்து நினச்ச மாதிரி நான் அட்வைஸ் பண்ணி நீங்கள் அட்வைஸ் பண்ணி ஒரு ஆளுக்கு வெளியே வரையலை, டாக்டர் அட்வைஸ் பண்ணினாலும் வரையலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒரு ப்ராசஸ். அதுக்கு மாதக்கணக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும். அது ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது, புனருத்தாப்பன நிறுவனங்கள். அதுலேயும் கவலைக்குரிய விஷயம், எங்களோட முஸ்லீம் புனருத்தாப்பன நிறுவனங்கள் நான் நினைக்கிறேன் 1 2 சில இடங்கள் இப்போ உருவாகிக்குது. அந்நிய மதத்தாக்களில் தான் நிற்கிது. அவங்களோட கலாச்சாரம், நான் அதில் போயிட்டு ஆய்வுகள் செஞ்சுக்கிறேன், அவங்களோட கலாச்சார உடைகளோடு தான் நிற்கணும். அது எங்களோட மார்க்கத்துக்கு ஒரு புறம்பான விஷயம். அப்போ அவங்கள அங்கே கொண்டு போய்த்து விட்டு திருத்தி எடுக்கிறன்றதும் சவாலுக்குரிய ஒரு விஷயம். அப்படி கொண்டு போய்த்துட்டு வந்தாக்களும் 100க்கு 10% தான் சாத்தியம், திருப்பி போவாங்க. அப்போ உங்களோட பிள்ளைய நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கக்கொள்ள இப்படி ஏதாவது ஒரு சின்ன புகை மாதிரி ஒரு விஷயம் வந்தாலும் நல்லா ஆழமாக அலசி ஆராய்ஞ்சி என் பிள்ளையோட மாப்பிள்ளை எப்படி இருக்குது. பொம்பளை பிள்ளைகளும் பாவிக்கிறாங்க, குறிப்பாக ஆம்பளை பிள்ளை இல்லை. இன்றைக்கு பெண்களும் இந்த பாவனையை பாவிக்கிறாங்க. கவலைக்குரிய விஷயம். அண்மையில் எங்களோட ஒரு மீட்டிங்கில் சம்பந்தமாக கதைக்கப்பட்டுச்சு. ஒரு முஸ்லீம் எங்களோட சமூகத்தில் ஒரு கணவன், இந்த தூள் பாவிக்கிற ஒரு கணவன், அவங்களோட உண்மை நல்ல பேரண்ட்ஸ், கல்யாணம் முடித்து கொடுத்து விஷயம் தெரியாமல் கல்யாணம் முடித்து கொடுத்துட்டு அந்த பேரண்ட்ஸ் இந்த குட்டி என்ன செய்கிறா, இவரை எதிர்க்கிறாரு, நீங்கள் இதை பாவிக்க வேணாம், இது சரியில்லை, இப்படியெல்லாம் எதிர்க்கக்கொள்ள அவருக்கு கஷ்டமாயிக்குது. அவர் என்ன செய்கிறாரு, மெதுவாக இவக்கும் தூளை பழக்கி விடுறாரு. இன்றைக்கு அப்படி நடக்குது. கணவன்மாரே தண்ட மனைவிமாருக்கு புதிய ஜென்ரேஷன் வைஃப்மாருக்கு பழக்கி விடுறேன்டா, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தா அப்படித்தான். நான் தான் சொன்னேன், அது மூளை சார்ந்த ஒரு வியாதி. இந்த புள்ள 5 வருஷத்துக்கு பிறகு அழுதழுது ஹாஸ்பிட்டலுக்கு வருகுது. நானும் 5 வருஷமாக போதைப் பொருள் முஸ்லீம் உள்ள பாவனைக்கு உட்பட்டுகிறேன், நான் அதிலிருந்து வெளியே வரணும் என்ற என்னையும் இவர் இதெல்லாம் நாசமாக்கிட்டார். இப்போ எனக்கு விளங்குது, ஒரு புள்ளைய வளர்க்கலா, புள்ளைய பெத்தெடுக்கலா, 5 வருஷமாக நானும் இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நல்லா யோசிச்சணும்.
பெற்றோர்கள் திருமணத்துக்கு முதல்ல நான் நிறைய இந்த உலமாக்களுக்கான விரிவுரைகளில் செல்கிறேன். உங்களோட பள்ளிகளில் ரெஸ்டி போர்டில் நல்லா விசாரித்தா ஒரு ஆளை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்க, கேளுங்க. உங்களோட பெண் பிள்ளைய நீங்கள் கொடுத்து இப்படி ஏதாவது மாட்டிக்கொண்டா டிவோர்ஸ் ஆகினா அந்த உம்மை வாப்பா 60-70 வயசில் தண்ட குழந்தையும் சுமக்கணும், குழந்தையும் சுமக்கணும். 60-70 வயசில் நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஆயிக்கலாம், நீங்கள் ஒரு ப்ரெஷர் உள்ள பேஷண்ட் ஆயிக்கலாம். இந்த வயசில் உங்களுக்கு உழைச்சி உங்களோட வாப்பமாருக்கு உங்களோட உம்மமாருக்கு குழந்தையும் காப்பாற்றணும், குழந்தையும் காப்பாற்றணும் என்ற விஷயம் எவ்வளவு சவாலான ஒரு விஷயம். அப்போ இது எப்போ நீங்கள் முடிவெடுக்கணும்டா, ஒரு திருமணம் ஒன்று நடக்கும் போது இப்படி இந்த தூள் பாவனை சம்பந்தமான ஏதாவது விஷயங்களை கட்டாயம் கன்சிடர் பண்ணுங்க, ஆலோசனை, இதை விசாரிங்க இது எப்படின்னு. அப்போ நான் இந்த ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க இதுலேருந்து வெளியெடுக்கணுமெண்டு. இப்போ இந்த புள்ள என்ன செய்யுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில குழந்தை வளர்க்க இந்த குழந்தைகள் கைகளை வெட்டி கொள்வாங்க, கண்டிப்பீங்க. சில நான் பாடசாலைகளில் நிறைய மாணவர்களை அவதானிச்சிக்கிறேன். அது ஒரு வகையான பர்சனாலிட்டி டிஸார்டர். பொடியண்ட பேரை போட்டு வெட்டி கொள்வது, ரத்தம் வாரத்தை கண்டா சந்தோஷம். இதுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர், ஒழுங்கீனம். உங்களோட உடம்புலேருந்து உங்களோட உடம்பு ரத்தம் வாரான்னு சொன்னாண்டா அது கவலைப்படணும். உடம்பை ஒருத்தர் காயப்படுத்திக்கிறோண்டா கவலைப்படணும். இவங்க சந்தோஷப்படுறேன்டா அது வித்தியாசமான நடத்தை. இப்போ இந்த பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வராங்க, அந்த புள்ள பொடியண்ட பேரை இங்கேருந்து இங்கே வரைக்கும் வெட்டி கொண்டிருக்குது, அது மார்க் நிற்கிது. இப்போ நான் இந்த புள்ளைய வெளியெடுத்தாலும் கையில் இரு மாக்க என்னால் அழிச்சிடலாம். பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கிளம்புல டேட் ஹாஸ்பிட்டலில் புக் பண்ணிக்கிறோம். லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு டாக்டர் வராரு, 1.5 lakhs கட்டி லேசர் ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு அழிச்சிட்டு இன்னொரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம். இப்போ இன்னொரு மாப்பிள்ளைய பேசி கொஞ்ச நாளில் இவ ஒரு கிளாஸ் அனுப்பின நேரம் இன்னொரு போயோட தொடர்பாகிற. இந்த போய் அந்த குட்டியை விட 2 வருஷம் மேலசி. அந்த போயோட பேரையும் இந்த குட்டி அடுத்த கையில் இங்கிருந்து இங்குக்கு வரைக்கும் வெட்டி கொள்கிறார். இப்போ இந்த கல்யாணத்தில் சிக்கல் ஒன்று வருகுது. இப்போ நான் ஆல்ரெடி இந்த பிள்ளைய பார்த்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு சொன்னது, உங்களோட பிள்ளைக்கிட்ட ஒரு டிஸார்டர் இருக்குது, ஸோ நீங்கள் படித்த மாப்பிள்ளை தேடக்கூடாது, ஒரு நல்ல நார்மலான எவரேஜான ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுங்க, ஏன்னா நீங்கள் வசதி விஷயம் சாதாரணமாக நார்மலான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கடு. இவங்க இருந்து போய்த்து கையடித்தது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உண்டு, பெரிய சல்லிக்காரன் படித்தோராது. இந்த பிள்ளைய முடித்து கொடுத்தாங்க. முடித்து 3 மாதத்தில் ஃபோனெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த பாய் எனக்கு கால் அடிக்கிறா, மேடம் உங்களோட நம்பர் இவட ஃபோனில் இருந்துச்சு, நீங்கள் ஆல்ரெடி இவக்கு கவுன்சிலிங் கொடுத்திருக்கிறீங்க, இவ ஒரு பிரச்சனைக்குரிய நபர். ஏனென்று சொன்னாண்டா, நான் இவ கல்யாணம் முடித்து வந்தோன்னே இவ எனக்கிட்ட ஏற்கனவே இருந்த 2 எஃப்ஐஆர்சிஎம் சொன்னா, நான் சொன்னேன் நான் 3வது ஆள் ஒன்றை முடிச்சிட, நீயும் என் பேரை வெட்டிக்கோ, இங்கே நீந்தி எனக்கு வெட்டிக்கொண்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு வகையான டிஸார்டர். நிறைய பாடசாலையில் ஆசிரியர்கள் செல்லுவாங்க, மாணவர்கள் இந்த கையை வெட்டிக்கிற கலாச்சாரம், இது நல்ல கலாச்சாரம் இல்லை. ஐயோ, ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை. ஒருவர் ஒத்தட உடம்பை காயப்படுத்தி கொள்றன்றது சின்ன விஷயம் அல்ல, அது கவலைப்படணும். நீங்கள் யாராவது உங்களோட உடம்பை வெட்டி ரத்தம் வாரத்தை விருப்பப்படுறீங்களா? ஆனால் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டாக்களுக்கு அவங்களோட உடம்புல ரத்தம் வாரத்தை கண்டா சந்தோஷம். அதுதான் வித்தியாசம். அதில் ஒரு கேரக்டர் தான் அது. அப்படியான பெண் பிள்ளைகள் ஆண் குழந்தைகள் இந்த கட்டாயம் ஒரு உளவளத்தலையாளரை சந்திங்க. இது எங்கே முட்டுமுண்டா உங்களோட பிள்ளைகளோட திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வரும். அவங்களுக்கு அதீத கோபம் வரும், மூட் ஸ்விங் ஆகும். உங்களோட பிள்ளைகளுக்கு தெரியும், அவங்களுக்கு அனுபவம் இல்லை. அவங்க 18 ஆகும் வயசு வரைக்கும் இந்த மூளையில் ப்ரீ கோட்டெக்ஸ் கண்டெக்ஸ் ஏரியான்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் விருத்தி வரும் 18 வயசுக்கு பிறகு.
18 வயசு வரைக்கும் உங்களோட பிள்ளைகள் குழந்தைகள் தான். நீங்கள் அவர்களை சரியாக கைட் பண்ணணும். 18 வயசுக்கு பிறகுதான் இந்த மூளையிட முன்பகுதி விருத்தி அடையும். அதனால தான் இலங்கையில் உலகத்தில் 18 வயசுக்கு பிறகுதான் ஐடென்டி கார்டு கொடுப்பாங்க. 18 வயசுக்கு பிறகுதான் வாக்குரிமை வழங்கப்படும். 18 வயசு தான் திருமண வயது இல்லை. ஏன் 18ன்றது இப்போ விளங்கிச்சா? 18 வயதுக்கு பிறகுதான் உங்களோட மூளையிட முன்பகுதி, சிந்திக்கிற பகுதி, லாஜிக்கல் திங்கிங், தர்க்க ரீதியாக சிந்திக்கிற பகுதி டெவலப் ஆகும். ஸோ அவங்க இந்த அஃபேர்ஸ்களில் மாட்டிக்கொண்டா குயிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. எது சரி எது பிழை, அது ஒரு போதை. அஃபேர்ஸ்ன்றதும் லவ்ன்றது ஒரு அடிக்ஷன், போதை. அது பேசினா தான் சந்தோஷம். அன்றைய நாள் பேசாட்டி சந்தோஷம் இல்லை. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க வந்து, மேடம் அவனோட பொடியனோட பேசிக்கொண்டிருக்கக்குள்ள வீட்டில் அமைதியாக இருக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை, பொடியனோட பேசாட்டி இங்கே வீட்டில் பெரிய குழப்பம் மேடம் இந்த செல்லை உண்மை மாதிரி அனுமதிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இன்றைக்கி நிறைய இந்த விஷயங்களுக்கு பேரண்ட்ஸ் அனுமதி. கவலைக்குரிய விஷயம். யங் ஜென்ரேஷன் இல்லை மேடம் பேசிக்கொண்டிருந்தால் வீட்டில் பிரச்சனை இல்லை, இதை நிப்பாட்டினா வீட்டில் குழப்பம். என்ன சுபஹானல்லாஹ். நான் கேட்குறேன், புள்ளைய நீங்கள் வளர்க்குறீங்களா, புள்ள உங்களை வளர்க்குறீங்க? இந்த கீக்கிற உலகத்தில் புள்ளைகள் தான் பேரண்ட்ஸை வளர்க்குது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? குறிப்பிட்ட சில பேரண்ட்ஸ் தான் புள்ளைகளை வளர்க்குறீங்க. மொத்தத்தில் நிறைய புள்ளைகள் தான் பெற்றோரை வளர்க்குறார்கள். மாமா நான் அப்படி செய்யணும்னா நீங்கள் எஸ், உங்களுக்கு பேச இடம் இல்லை. நீங்கள் பெற்றோரியத்தில் பேரண்டிங்கில் தோற்று போய்த்துட்டீங்க. புள்ள வளர்க்குறதுல தோத்துட்டீங்க. எங்கே உங்களோட பிள்ளைய நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ, எத்தனை வயசு வரைக்கும் உங்களுக்கு உங்களோட புள்ள கட்டுப்படுகுதோ, மாஷா அல்லாஹ், உங்களோட பேரண்டிங் குட். உங்களோட பெற்றோரியம் சிறந்த பெற்றோரியம். சில விஷயங்கள் எக்ஸெப்ஷனாக ஈக்கும். நூஹு நபியோட வரலாறுல அவங்களோட மகன் தெரியும் தானே, கப்பலுக்கு ஏறல அந்த ஈக்கு. அது மாதிரி சில எக்ஸெப்ஷனான விஷயங்கள் ஈக்கும். மொத்த 2 பேரோட வரலாறுகள். ஆனால் பொதுவாக நான் சொல்கிறேன், புள்ளைகள் உங்களுக்கு கட்டுப்படும். புள்ளைகள் கட்டுப்படலைன்னா நீங்கள் புள்ள வளர்க்கல, புள்ள தானே உங்களை வளர்க்கும். இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்டா, 12 வயசு வரைக்கும் உங்களோட புள்ள பச்சை கம்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பச்சை கம்பை வேண்டிய மாதிரி வளர்க்கலாம், வேண்டிய திசைக்கு வளர்க்கலாம். 12 வயசு பிந்தினா அது காஞ்ச கம்பு. காஞ்ச கம்பை வளர்க்குறது கஷ்டமா இல்லையா? கஷ்டமா இல்லையா? கஷ்டம். பச்சை கம்பை ஈஸியாக வளர்க்கலாம். பச்சை கம்புட காலப்பகுதியில் நல்ல விஷயங்களை தலையில் போடுங்க. இப்போ நீங்கள், நான் போன கிழமையெல்லாம் இந்த நேரமெல்லாம் நான் சைனாவில், எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு முஸ்லீமாக, சைனா நாடு முஸ்லீம்களுக்கு சரியான கஷ்டம் வாழ்கிறது. வாஷ்ரூமுக்கு போனால் தண்ணி இல்லை, சரி கஷ்டம். உண்மையில் வாஷ்ரூமுக்கு போனால் ஒரு வாஷ்ரூமில் சரி தண்ணி இல்லை, அங்கே தண்ணி இல்லை, டிஷ்யூ மட்டும்தான். சாப்பாடு எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் பக்கத்தில் போக், பன்றி இறைச்சி, சொசேஜஸ் எல்லாமே அந்த கலாச்சாரம் தான். அந்த அவன் சோஸ் எல்லாம் பார்த்தா சரியான கஷ்டம் தின்றது, ஸ்மெல். நான் நினைக்கிறேன், நான் இருந்த காலப்பகுதியில் ஃப்ரூட்ஸும் நட்ஸும் அப்படித்தான் சாப்பிட்டு சரியான கஷ்டம். என்னை வரக்குள்ள வெயிட்டும் லாஸ். வாஷ்ரூம் போகிற எப்படி தெரியுமா, சரியான கூல். அங்கே நான் ஜாக்கெட் போட்டுட்டு, ஏன்னா மத்தாக்கள் காணாமல் படாது தண்ணியை யூஸ் பண்ணுறத, நான் இந்த ஜாக்கெட் 2ல் பொட்டில் அடித்து கொண்டிருக்கிறேன். கூதலுக்கு போடுற அந்த ஜாக்கெட்டில் சைடில் பொட்டில் அடிச்சுட்டு தான் நான் வாஷ்ரூம் போகிறேன். போயிட்டு கழுவிட்டு வரும். ஏன்னா எங்களுக்கு அந்த கலாச்சாரம் செட் ஆகாது. அதுவும் அங்கங்கே தண்ணி படாமல், ஏன்னா அந்த நாட்டு மக்களுக்கு கண்டா சரியில்லையே, டிஷ்யூவால் தண்ணி பட்டி இருந்தாலும் தொடச்சிட்டு தான் நான் வெளியே வர்றது, பொட்டில் போகிறது. அப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னுடா,
அந்த இடத்துல போனோன்னே எங்களோட தலையில் ஒரு எண்ணம் வருகுது, என்ன தெரியுமா? நான் இதைத்தான் சொல்கிறேன், உளவியல் ரீதியாக சில விஷயங்களை சொல்கிறேன். எங்களோட மார்க்கம், எங்களோட பேரண்ட்ஸ் சின்னத்திலேருந்து எப்படி வளர்த்தாங்க? வாஷ்ரூம் போனால் வாஷ் பண்ணணும், பன்றி இறைச்சி ஹராம். இதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு அறிவறுப்பு, தின்னணுமுன்ற சாப்பாடே அந்த இடத்துல தின்னக்கூடாதுன்ற ஒரு மனநிலை. ஏண்டா எங்களை சிறுசிலேந்து வளர்த்தது பன்றி இறைச்சி ஹராம். இதே மாதிரி தான் உங்களோட குழந்தைகளையும் அந்த நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். இஸ்லாத்தில் மஹரம் இல்லாத அஜ்னபியான உறவுகளை வச்சுக்கொள்வது ஹராம். இதை நீங்கள் செல்லி வளர்த்தா உங்களோட புள்ள பிழை செஞ்சாலும் டக்குண்டு பிழையிலேருந்து வெளியே வந்துடும். தேவையான விஷயங்களுக்கு பேசலாம், இஸ்லாம் அனுமதி தந்திக்குது. ஒரு ஆணோட தேவைக்கு பேசலும். ஆனால் நாங்கள் எங்களோட குடும்பத்தில் மஹரமான உறவெது, அஜ்னபியான உறவெதுன்னு நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து ஹராம் ஹலால் சொல்லி கொடுத்து வளர்த்தா நிச்சயம் உங்களோட பிள்ளை இது மாதிரி பிரச்சனையில் மாட்டாது. ஏண்டா அந்த திங்கிங் பேட்டர்ன் டக்குன்னு வந்து நிற்கும். அடே நான் இப்படி போக்குறேன், இது ஹராம், இது செய்யக்கூடாது. ஹராம்ன்ற அந்த திங்கிங் பேட்டர்ன் அவ மனச்சாட்சியை கொள்ளும். நான் செய்கிறது பாவமான ஒரு விஷயம், அவ தூங்க விடாது. இப்போ எனக்கு போயிட்டு பண்டி இறைச்சி சாப்பிடலாம், ஏண்ட தலையழிக்குது. சின்னத்திலேருந்து என்னை ஊட்டி வளர்த்தது ஹராம்ண்டு. அப்போ அந்த ஹராம்ன்ற விஷயம் என் தலையில் வந்து நிற்கும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த புள்ள வளர்க்குறதுலையும் சரியாக மார்க்கத்தை தெளிவுபடுத்தி 12 வயசுக்குள்ளுக்கு 7 வயசுக்குள்ளுக்கு மூளையில் பதிவுகள் சரியாக பதியும். 7 வயசுக்குள்ளுக்கு உங்களுக்கு இன்னின்னாக்களோட தான் நம்ம பேசலும். இது உங்களோட சாச்சா, இது உங்களோட மாமா, இதெல்லாம் நீங்கள் சரியாக சொல்லி கொடுத்து வளர்த்தா புள்ள ஆட்டோமேட்டிக்காக அதை அதோடைய ஏஜ் ஆகக்குள்ளே அது ஆஃப் ஆகிடும். நீங்கள் பிழை விட்றீங்க, நீங்கள் காண்ற எல்லாரோடமே பேசுகிறீங்க, நீங்கள் மஹரம் இல்லாத உறவுகளோட நீங்கள் நேசிக்கிறீங்க. புள்ளைக்கு அந்த அஜ்னபி மஹரவையெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகாது. பிரச்சனை ஆகுமா இல்லையா? பிரச்சனை ஆகாது. நான் படித்தது பேராதனை பல்கலைக்கழகம். என் வாப்பா ஒரு மௌலவி சார். அந்த காலம் பெரிய ஸ்ட்ரிக்ட் ஒன்றும் இல்லை, அஜ்னபி மஹரவி ஸ்ட்ரிக்ட் ஒன்றுமே இல்லை. பட் யூனிவர்சிட்டிக்கு போக முந்தி எனக்கு 4 நானா 4 தாத்தா, நான் கடைசி. என் வீட்டில் எல்லாரும் 6-7 டிகிரி ஹோல்டர்ஸ். இப்போ என் நானமாருக்கு தெரியும் யூனிவர்சிட்டி லைஃப்னா இப்படித்தான். ஒரு போட்டாங்க ரூல்ஸ் ஒன்று, யூனிவர்சிட்டிக்கு போனால் ட்ரிப் போகக்கூடாது. இப்போ நான் 2வது வருஷம் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன். ஃபஸ்ட் இயரில் நிறைய ட்ரிப் போகலை. ஏன்னா ட்ரிப் போனோன்னா இந்த ஆண்களோட பெண்களோட உறவு கூடிடும் பல்கலைக்கழகங்களில். 2வது வருஷம் உமாக்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன், உமா எனக்கு இந்த வருஷம் மட்டும் போகிறதுக்கு ஒரு அனுமதி எடுத்துட்டாங்க, ஆசை ஆயிக்குது. ஏன்னா அந்த வயசில் யூனிவர்சிட்டியில் படிக்கக்குள்ள ட்ரிப் போகிறேன்னா ஜோலி, அனுமதி எடுத்துட்டாங்க. ஏன்னா நான் கடைசி பிள்ளைய சொல்லி ஸ்ட்ரிக்ட்டும் தான். அப்போ உமா சொன்னால் நான் நானக்கிட்ட கேட்கல, நீங்கள் போங்க நான் அனுமதி தந்திக்கிறேன்னு. அப்போ நான் போயிட்டு வந்த பிறகு தான் விளங்கிச்சு ஒரு யூனிவர்சிட்டி கலாச்சாரத்துல எல்லாம் ட்ரிப்பெல்லாம் போனால் சரி அந்த இஸ்லாமிக்கான சில விஷயங்களை பேணுதலாக இருக்கிறதெல்லாம் சரி கஷ்டம் உண்மையில். அப்போ தான் யோசித்தேன், என்ன எந்த நானமார் போகக்கூடாதுன்னு வெச்சத்தில் சில உண்மைகள் ஈக்குது. ஏன்னா அவங்களும் படித்து வந்தாங்க. நான் அதை குறையாக செல்லலை. நான் என்ன செல்கிறேன்னு சொன்னேன்டா, நான் படித்த காலத்தில் கூட எனக்கு தேவை இருந்தால் நான் சில ஆண்களோட பேசுவேன், மற்றபடிக்கு எந்த ஒரு சட்டிங்ஸும் இல்லை. இப்போ நான் இலங்கையோட அல்டர்னேட்டிவ் மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி மெம்பராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். மாற்று மருத்துவ சங்கத்தோட ஒரு உறுப்பினராக ஒரு முஸ்லீமாக நான் நிற்கிறேன் பெண்கள் தரப்பில். அப்போ என்னோட படித்த சில ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் யூனிவர்சிட்டியில் கதைக்கவே மாட்டீங்களே போய் சொல்லுவாங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க? காரணம் என்ன?
எந்த பெற்றோர் என்ன வளர்த்த விதம், இன்றைக்கும் நான் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். யாரோட வீணான பேச்சுக்கள், இந்த சட்டிங், கொஷிப், புறம் பேசுறது, அடுத்தாக்களை பற்றி கலக்கிறது, இந்த பண்புகள் வளரல்ல. அதனால தான் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன். ஏண்டா ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிரயோசனமாக பயன்படுத்துகிறேன். எனக்கும் 4 பிள்ளைகள் நிற்கிறேன். என்னை கல்வி இன்னும் படித்து கொண்டு தான் நிற்கிறேன். வெளிநாடுகளுக்கும் போகிறேன். ஆனால் அல்லாண்டு இந்த மார்க்கத்தையும் ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவு பேணுதலாக நிற்கிறேன். ஏன்னு சொன்னாண்டா எனக்கு கிடைச்ச அந்த விடயங்கள் அப்படி. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களோட குழந்தைகளையும் நீங்கள் வளர்க்கும் போது இந்த நம்பிக்கைகளை 7 வயசுகளுக்கு ஊட்டி வளர்த்தா நிச்சயம் அது மூளையில் ஆழமாக பதியும், அது சுருக்கமாக பதியும். அந்த ஆழமான பதிவு என்ன செய்யும்டா, அவங்க தவறு செஞ்சாலும் அந்த தவறிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரும். அவங்களோட மனச்சாட்சி குறுக்கும். நாங்கள் அதுக்கு சொல்கிற கில்ட்டி ஃபீலிங்ஸ் உண்டு. மனச்சாட்சி குறுகுறுக்கும். அப்போ அந்த மனச்சாட்சி என்ன செய்யும்டா, பிழையொன்றை செஞ்சாலும் குயிக்காக வெளியே கொண்டு வரும். பிழை செய்யாமல் தவறு செய்யாமல் மனிதன் வாழ்றல. மலக்குகள் அல்ல, நாங்கள் மனிதர்கள். தவறு செய்யல. கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய குழந்தைகள் தவறு செய்கிற பட்சத்தில் அந்த அவர்களை வழி நடத்துறது பிரதான விஷயம். அண்மையில் ஒரு பேரண்ட்ஸ் வந்தாங்க. இந்த பிரச்சனைக்காக, இந்த காதல் பிரச்சனைக்காக வீட்டில் யாரோ ஒருத்தரோட அந்த பாயோட கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வாகனத்தில் ஏறி போனதாக இந்த வாப்பா அந்த கேர்ளை பிடிச்சிட்டு வந்து நானாவும் அடின்னு அடித்து முகமெல்லாம் நீளம் பதிச்சு கரண்டியை கேஸ் அடுப்பில் சூடாக்கி முகத்தில் காயத்தை வச்சு எனக்கிட்ட ராவு கூட்டிகிட்டு வராங்க. எப்படி தண்டனை கொடுத்திக்கிறாங்க. இதெல்லாம் என்னது? திருப்பி அந்த பிள்ளைய கல்யாணம் முடித்து கொடுக்கக்கொள்ள ஒரு நல்ல மனைவியாக வாழையில இப்படி தண்டனை கொடுத்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதன் தவறு செய்யக்கூடியவன். இப்படி பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டா உங்களோட பிள்ளைகளை உங்களோட அன்பால் தான் வைத்தேன். உங்களோட ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண்புற பிள்ளையாக இருந்தாலும் சரி, அடியால் வைத்தேலாம். அன்பு மட்டும்தான். உளவியல் என்ன செய்து தெரியுமா? நீங்கள் 12 வயசாகினோன்னே உங்களோட பிள்ளைகளை நீங்கள் தூரமாக்குறீங்க. புள்ள பெரிய பிள்ளையாகியாச்சு, ஆம்பளை பிள்ளையந்தான் பெம்பளை பிள்ளையந்தான் தூரமாக்கிட்டுறது. அப்படி இல்லை. 12 வயசாகினோடனே உங்களோட பிள்ளைகளை நீங்கள் அணைச்சிக்கோங்க. விஞ்ஞானம் செல்லுது, ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களோட பிள்ளைய 7 தரக்கா டச் பண்ணுங்க, தொடுங்க. எத்தனை தரக்கா? 7 தரக்கா. எத்தனை தரக்க தொட்டுறீங்க? உங்களோட 18 வயசு 19 வயசுக்குள்ளையா யார் தொட்டு பிடிச்சி பேசுகிறீங்க, மசாஜ் பண்ணுறீங்க, முகந்து கொள்றீங்க, ஹக் பண்ணுறீங்க? கையொசத்துங்க வாங்க. இப்படி செய்கிற பிள்ளைகள் தூரமாக மாட்டாங்க. வேற உறவுகளை தேடி போகிறது குறைவாயிக்கு. சயின்ஸ் சொல்லுது, ஒரு நாளைக்கு உங்களோட பிள்ளைய வயது வந்த பிறகு 12 வயசுக்கு பிறகு 7 தரக்க டச் பண்ணுங்க. சீப் எடுத்து பொடியனுண்டா தலையை வாரிடுங்க. ஸ்கூலுக்கு போகல, வேலைக்கு போகல, ஷூ எடுத்து தொடச்சுடுங்க குனிஞ்சி. கொலரை செஞ்சுடுங்க. மகன் ராஜா, இன்றைக்கு நீங்கள் நல்லா அழகாக ஆயிக்கிறீங்க, ஹேண்ட்ஸம் ஆயிக்கிறீங்க, உங்களை பார்க்க போல எனக்கு ஹாப்பி ஆயிக்குது, நீங்கள் என்ற உலகம். இப்படி பேசுறீங்களா? ராவைக்கு கிட்ட போயிட்டு படுக்க கொள்ளே, ராஜா நான் உங்களை நம்புறேன், இல்லாட்டி உங்களோட மகள்ண்டா நீங்கள் இல்லாமல் எனக்கு ஈக்கல. கொஞ்சம் தலையை தடாகி காலை மசாஜ் பண்ணி ஹக் பண்ணி நான் உங்களோட நிற்கிறேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்னோட பேசலாமா, நான் உங்களுக்காக நிற்கிறேன். இப்படி புள்ள வளர்த்தா உங்களை விட்டு தூரமாக மாட்டேன். ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்டா, நான் ப்ராக்டிக்கல் நாலேஜோடு தான் சொல்கிறேன்.
அண்மையில் ஒரு புள்ள வருகுது, எனக்கிட்ட செல்றா, மேடம் எனக்கு தலைவலி வந்துச்சு, நான் என் உம்மா கிட்ட போயிட்டு சொன்னேன், உம்மா எனக்கு சரியான தலைவலி, என்ன செய்யணும்ண்டு. அதுக்கு பாம் போயிட்டு எடுத்து பூசுங்க. அந்த புள்ள எனக்கிட்ட கேட்குது, மேடம் எனக்கும் பாம் வைக்கிற இடம் தெரியும், எடுத்து பூசணும்ன்றது தெரியும், நான் அதான் என் உம்மா கிட்டேருந்து எதிர்பார்க்கல. என் உம்மா அந்த பாம் எடுத்து கொஞ்சம் பூசிடணும், தடாவிடணும், மசாஜ் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். அந்த வேர்டை கேட்டோன்னு உண்மையில் நான் கூட சர்ப்ரைஸ் ஆகினேன். அடே சில டைமுக்கு நாங்கள் கூட பிஸியில் எங்களோட பிள்ளைக்கு அப்படி செஞ்சு பட்டிக்காது. அப்போ பிள்ளைகளோட எதிர்பார்ப்பு என்ன? உம்மாண்டா எதிர்பார்ப்பு என்ன? ஆம்பளை பிள்ளையும் தான் பொம்பளை பிள்ளையும் தான். பாமா கொஞ்சம் பூசி தடாகி விட்டா சரியாகுது. இப்போ உங்களுக்கு ஒரு ஏதோ சின்ன வருத்தம் கொண்டு வருகுது, உன்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, உனக்கு எதை நேரம் ஒன்றும் பார்த்தா நீ நோய் சொல்லிட்டு தான் நிற்கிற, அங்கே வலி இங்கே வலி. பெண்கள்டாவே 35-40 பிந்தினா நோய் தான். இந்த ஆண்கள் சொல்லுவாங்க, மேடம் நோய் செல்லாத நாளே இல்லை, அங்கே வலி இங்கே வலி. இப்போ அந்த வலிக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது. நான் சொல்லுவேன், என்ன ட்ரீட்மெண்ட்? நீங்கள் வலி செல்கிற நேரம் உங்களோட வைஃபை பக்கத்தில் கொண்டு வச்சு, எங்கம்மா உங்களுக்கு வலிக்குது, கொண்டு வாங்க பாமை, கொண்டு வாங்க மூவை, விண்டோஜனை ஒரு அரை மசாஜ் பண்ணிவிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் வைஃப்ட வலியெல்லாம் பறந்து போய்த்துடும். பெண்களுக்கு இமோஷனல் அட்டாச்மெண்ட் தேவை, ஆண்களுக்கு அப்படி இல்லை. பெண்கள் அன்பை எதிர்பார்ப்பாங்க, இமோஷனல் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். நீங்கள் தலைவலின்னு சொன்னாவே உங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் வாங்க உங்களை மசாஜ் பண்ணி விட்றேன்னுடா, இப்போ மருந்துக்கு போக தேவையில்லை, நாளைக்கு பார்த்துக்கொள்வோம். இதை நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ என்னது? கட்டாயம் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற அந்த ஆண்களை தான் நீங்கள் உருவாக்கணும். இப்போ உங்களோட புள்ள நாளைக்கு வாழ போகுது, உங்களோட ஒரு மனைவியோடு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு கணவனை அமைய போகுது. அதே போல் உங்களோட மகனுக்கு ஒரு வைஃபாக அமைய போகுது. அப்போ உங்களோட பெண்களையும் ஆண்களையும் சரி நிகராக வளர்க்கணும். இப்போ என் ஸ்பீச்சை கேட்டு கேட்டு எல்லாருக்கும் ஒரு கொஃபியும் கிடைச்சிக்குது பிரேக்குக்கு. அது இன்னும் கொஞ்சம் உங்களை பூஸ்ட் பண்ணும். கொஃபியை குடித்தா இன்னும் பிரெயினுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் நல்லா ஏறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட பிள்ளைகளை தொட்டு பேசுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 தொடக்கம் 7 தடவைகள் சரி குழந்தைகளோட அன்பாக நடந்து தொட்டு பேசுங்க. தொட்டு பேசுறது அவங்களுக்குள்ளுக்கு ஹாப்பி ஹோமோன், சந்தோஷத்துக்குரிய ஹோமோனை உருவாக்கும். அந்த சந்தோஷத்துக்குரிய ஹோமோன் அவங்கள நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகாமல் நல்லா படிக்க வைக்கிறதுக்கு, அவங்க நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லாட்டி அவங்களுக்கும் ப்ரெஷர் ஆகிக்கும். அடே என் உம்மாவோட ஒன்றேன் கதைக்கலாம். இப்போ நான் சைனாவுக்கு போகிறதுக்கு 2 வீக்ஸுக்கு முதல்ல ஃபாரின்லேருந்து எனக்கு ஒரு கால் வருகுது. மேடம் நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன், நம்புடல, எனக்கு உங்களோட நம்பர் கிடைக்கல, ஏன்னா நான் கொஞ்சம் மீடியாவில் பேசுகிறேன். அப்போ நான் எஃபியில் மட்டும்தான் நிற்கிறேன். அப்போ நான் உங்களோட ஃபேஸ்புக்கில் எத்தனையோ நாள் உங்களை தேடி உங்களோட நம்பரை நான் தேடி கண்டுபிடிச்சேன். அந்த போய் அழுகிறாரு, 24 வயசு, ஸ்ரீலங்கா பொடியன். மேடம் நான் ஒரு கேர்ளை லவ் பண்ணினேன், அந்த கேர்ள் வானமுண்டு என் வாப்பா சொன்னார், கல்யாணத்தை உடைச்சிட்டாரு. இப்போ நான் ஃபாரின் வந்துட்டேன். ஆனால் நான் வேலைக்கு பெய்த்துட்டு வந்த ஒவ்வொரு நேரமும் நான் ரூமில் அழுகிறேன், யாருக்கும் தெரியாது. இப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு என்னோட பேசுகிறத விட ஒரு ஜென் ஒன்று தரவா, கம்ஃபர்டபுள் ஆகிக்குமே கவுன்சிலிங் எடுக்கிறதுக்குண்டு. இல்லை மேடம் நீங்கள் நல்ல, ஏன்னா நான் உங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்திக்கிறேன். அப்போ நான் கேட்குறேன், இல்லை மேடம் என் உம்மாவை சொல்கிறா என்ன பிரச்சனைண்டா, இந்த வாப்பா கல்யாணத்தை உடைச்சதால் அந்த போய்க்கும் வாப்பாக்கும் இடையில உறவு தூரம். அப்போ வாப்பாவும் பொறங்கிக்கிறா. அப்போ இவ போய் சொல்கிறா, வாப்பா வீட்டுக்கு வாரேன்டா, நானும் வெளிநாட்டிலேருந்து வரமாட்டேன். பொம்மை சொல்கிறா, இல்லை வாப்பாவும் வார, நீயும் வீட்டுக்கு வரணும்ண்டு. சரி, அப்போ இந்த போய் ஒரு எக்ரிமெண்ட் அடிச்சிடா, வீட்டுக்கு நான் வந்தால் வாப்பாவோட பேச மாட்டேன்.
இப்போ இவர் ஃபாரின்லேருந்து போயிட்டு இறங்குறாரு. ஃபாரின்லேருந்து போயிட்டு இறங்கக்குள்ள அந்த போய் நினைக்கிறா உம்மை வந்து கட்டி பிடிச்சி அணைச்சி பேசுவாங்க. உம்மை இவரோட பேசுறேங்க. இந்த போய் அழுகிறாரு, என்கிட்ட செல்கிறாரு, மேடம் நான் இவ்வளோ காலம் வெளிநாட்டில் சம்பாரிச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன், என் உம்மை என்ன கட்டி அணைச்சி பேசுமெண்டு அவட பாட்டில் வைக்கிறேன். சில பேருக்கு சில அன்பை காட்ட தெரியும். அன்பு அவங்களோட உள்ளத்தில் இருக்குது. தே டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ், வெளிப்படுத்த தெரியும். இந்த பொடி என் 24 வயசு, அப்படி ஏக்கம். என் உண்மை என்னை கட்டுப்பிடிச்சி முகரல்ல. எனக்கு கூட கவலை வந்துச்சு உண்மையில். அப்போ பிறகு அந்த போய் கேட்குற, ஏம்மா நீங்கள் என்ன கட்டி பிடிச்சி முகரல்ல, நான் இத்தனை வருஷம் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தேன். அப்போ அவன் சொல்கிறான், நான் மதரசாவில் ஓதினேன், நான் 6ஆம் ஆண்டுலேருந்து வெளியே போயிட்டு படித்ததால் என் உண்மை என்னோட இறக்கம் குறைஞ்சாவோ தெரியும் மேடம். பிறகு உண்மை செல்றா, நான் எனக்கு உண்மையில் வெறுப்பொண்டு வந்துச்சு. என்ன நீ வாப்பா கல்யாணம் தொடச்சதால வாப்பாவோட நீ பேசலை தானே, அதனால தான் நானும் உன்னோட பேசலை. இப்போ இந்த போய் என்ன செய்கிறா, ஏற்கனவே அந்த போய்க்கு தெரிஞ்ச இன்னொரு குட்டி இருந்துச்சு, அந்த குட்டியோட பேசி லிங்க் ஆகிட்டான். ஏன் நான் இதை செல்றேன்னு சொன்னால், தண்ட உம்மை வாப்பா இப்படி பிரச்சனைகள் வரும்போது தண்ட குழந்தைகளை தண்ட செல்வங்களை அணுகிற விதம் நீக்குதே, அந்த அணுகிற விதம் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு பிரச்சனையை உருவாக்கும். அந்த பிள்ளைக்கு நீங்கள் பெற்றோர் அணுகிற விதம் இன்னொரு பிரச்சனையை உருவாக்கும். ஸோ அவங்களோட அன்பாக காது கொடுத்து, என்ன ராஜா உங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் என்ன செய்யணும், பெற்றோர்ன்ற வகையில் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், உங்களோட உணர்வு என்ன, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன என்ற விஷயங்களை நீங்கள் கட்டாயம் கேட்டு அவங்கள்ட்ட ரைட் கேட்டு நாங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். அதனால் கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, சில விஷயங்களை யோசித்து இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஆலோசித்து அவங்களோட உணர்வுகளுக்கு அவங்களோட தேவைகளை இஸ்லாமிய அந்த நெறிமுறைக்கு கீழே அந்த கொட்டுக்கோப்பான விஷயத்துக்குள்ளுக்கு கொண்டு வரணும். நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, கட்டாயம் அதுக்காக வேண்டிய முயற்சி செய்யணும். நான் நினைக்கிறேன், நான் பேசின விஷயத்துலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கொண்டிருப்பீங்க. எனக்கும் பேச ஆசை தான், ஆனால் கிடைச்சிக்கிற டைம் கொஞ்ச நேரம்தான். இதுக்கு பிறகும் இன்னொரு ப்ரோக்ராம் இங்கிதான். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் சந்தர்ப்பங்கள் கிடைச்சா கட்டாயம் உங்களை வந்து சந்திப்போம். சில தெளிவுகள் வேணுமெண்டா பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு இந்த இடத்துல இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பெண்ணியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை எங்களுக்கு இந்த உரையிலிருந்து விளங்கியிருக்கும். ஒரு பெண் மாறன் என்று சொன்னால் அந்த குடும்பத்தையும் சமூகத்தையும் அழகான முறையில் கொண்டு வர இயலும் என்று சொல்லி சகோதரி ஷாக்கிரா மன்சூர் அவர்